ஜானகி அம்மா அடியனுக்கு உத்தரவு வழங்குங்க சுவாமி. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கங்க ஐயா. அனைத்து அடியார் திருவடிக்கு வணக்கம். நால்வர் துதிபாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். புலியற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரல் விருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசகருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுவில் இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய. சொக்கநாத வெண்பா. காயமோ காலம் கருத்தோ மகா காலன் நியாயமோ சற்றும் நடப்பதில்லை, ஏயனேன் மாலுவனோ தென்மதுரை மாமணியே, என்னை உகந்து ஆளுவையோ சொக்கநாதா சொக்கனா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் இந்த திருவாசகத்திலே தொடர்ந்து நாம் இந்த திருச்சாளல் என்ற அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல் 10வது பாடல். பாதி பாடல் பார்த்திருக்கோம், மீதி பாடல் இங்கேயும் பார்க்கணும். திருச்சாளல் என்பது எதை தருவது? இன்னைக்கு நிறைய சொல்லலாம் நினைச்சோம். என்ன இந்த அடியார்களுடைய வரத்து ரொம்ப கம்மியா இருக்கு, என்னன்னு தெரியல. நம்ம குடும்பத்துல போடலாம், அடியார்கள் இணையலான்னு ஒரு இது போடுங்க. வேலுண்டு வினைகளை குழுமத்திலையும் கூட ஒரு நோட்டிபிகேஷன் போட்டுட்டு அடியார்கள் இணையலாம் அப்படின்ற ஒரு நோட்டிபிகேஷனை எல்லாரும் அதை போடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். வேலுண்டு வினைகளை குழுமத்திலையும் நம்ம போஸ்டமான்னு தெரியல. நிறைய நினைச்சோம். ஒரே ஒரு நிமிஷம் அடியன் போட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் சொல்லலாம்னு நினைச்சோம். சரி, அது வர்றதுன்னு வரட்டும். இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய அந்த விஷயங்களை சொல்லியிருப்பான். ஆக இந்த திருச்சாளல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம குடும்பத்துல இணையலான்னு போட்டுருங்க சுவாமி. நம்ம குடும்பத்துல ரகமையா வந்திருக்காங்க நமச்சிவாய சுவாமி. யாராவது வாய்ப்பு இருக்கிறவங்க நம்ம குடும்பத்துல இணையலாம்னு ஒரு வார்த்தையை மட்டும் போட்டுருங்க. வேலொன்று வினைகளை குடும்பத்துல இணையலாம்னு ஒரு வார்த்தை. சரி, அப்போ திருச்சாளல் என்பது சிவபரத்துவத்தை நமக்கு சரியாக சொல்லி தருகின்ற ஒரு இடம். இந்த சிவபரத்துவத்தை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும்? அதுதான் முக்கியமான கேள்வி. சிவத்தை எதன் மூலமாக தெரிந்து கொள்ளணும்? இப்போ கொதிக்கிற கங்கு தெரியும்ல, கங்குன்னா அந்த நெருப்பு கோலம் இருக்குல்ல, நெருப்பு கோலம். கொதிக்கிற நெருப்பு கோலத்தை ஒரு பேப்பர்ல வாங்க முடியுமா? கொதிக்கிற நெருப்பு கோலம் இருக்கு, அது யாராவது கொடுக்குறாங்க ஒரு பேப்பர்ல என்ன ஆகும்? பேப்பர் என்ன ஆகும்? பேப்பர் கொத்து போயிடும்ல. பேப்பர் கொத்து போயிட்டு அப்படி அது வாங்க முடியாது இல்லையா? சரி, பேப்பர்ல வாங்க முடியாது. கொதிக்கின்ற நெருப்பு கோலத்தை கையில வாங்க முடியுமா? கையில யாராவது கொடுத்தா வாங்க முடியுமா? வாங்க முடியாது.
அப்போ அந்த நெருப்பு கோலத்தை தாங்குகின்ற ஆற்றலுடைய கொள்கலன் நமக்கு ஒண்ணு வேணும். சாதாரண அக்னிய தாங்கிறதுக்கே கொள்கலன் வேணுங்கிறப்போ அந்த பஞ்ச தீயினில் வெம்மை செய்தோன் போற்றி. அத தீக்கே நெருப்பு கொடுத்தவன் யாரு? நம்ம அப்பந்தான். நீருக்கு குளுமை வச்சவன் யாரு? நம்ம அப்பந்தான். மண்ணுக்கு தாங்குற தன்மை வச்சவன் யாரு? நம்ம அப்பந்தான். அப்போ அப்பேற்பட்ட பெருமானை எதை வச்சு தாங்கிறது? எந்த கொள்கனை வச்சு புடிக்கிறது? சரியான கேள்வியா? அப்போ ஒரு பெருமானை நாம வாங்கணும்னா ஒரு கொள்கலன் வேணும்ல. ஒரு பெருமான சிவபெருமான வாங்கணும்னா அதுக்கு ஒரு கொள்கலன் வேணும், அதுக்கு ஒரு வெசல் வேணும், ஒரு பாத்திரம் வேணும்ல. எதுல வாங்க முடியும் அப்படின்னா சுவாமி நமக்கு 36 பாத்திரம் கொடுத்திருக்காரு. பெருமான் நமக்கு என்ன பண்றாரு? 36 பாத்திரம் கொடுத்திருக்காரு. அதாவது 36 கருவிகரணங்கள். இந்த 36 கருவிகரணங்கள்ல இந்த 24 கருவிகரணங்கள் மண் பாத்திரம். 24 கருவிகரணங்கள் மண் பாத்திரம். ஒரு 7 கருவிகரணங்கள் பித்தளை பாத்திரம். ஒரு 5 கருவிகரணம் தங்க பாத்திரம். இப்போ இந்த பாத்திரத்தை தான் சாமியை நம்ம வாங்கணும். மண் பாத்திரத்துல வாங்க முடியாது, பித்தளை பாத்திரத்திலையும் வாங்க முடியாது. பொன் பாத்திரத்தை தான் சாமியை வாங்க முடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம சிவபெருமான பொன் கலன்ல தான் வாங்க முடியும். அவன் பொன்னால் ஆனவன். பொண்ணுன்னா இந்த பொண்ணு இல்ல, நான் சொல்றது பொன் போன்ற அந்த பாத்திரம். அந்த பாத்திரம் பொன் அழியாத பாத்திரங்கள், அதனாலதான் அது பொன் போன்றதுன்னு சொல்றோம். பித்தளை பாத்திரம்னா என்ன சொல்றோம்? விளக்கி வச்சா பல பலன் இருக்கும், விளக்காம விட்டா அது கொஞ்சம் களிம்பு ஏறிடும். இந்த மண் பாத்திரம் பாத்தீங்கன்னா நாம என்ன விளக்கி வச்சாலும் அதுல அந்த அந்த அதுல அந்த கசடு இருந்துட்டே இருக்கும். அது மாதிரி சிவபெருமானுடைய அந்த தன்மையை வாங்கணும்னா நமக்கு என்ன பாத்திரம் வேணும்? என்ன மாதிரி பாத்திரம் வேணும்? பொன் பாத்திரம். பொன் பாத்திரம் வேணும். இந்த பொன் பாத்திரம் நமக்கு கொடுக்கல சாமி. இந்த பொன் பாத்திரம் இருக்குல்ல, இந்த பொன்னாலான பாத்திரம் யாரு பித்தளை பாத்திரத்தை சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் பொன் பாத்திரம் சாமி கொடுப்பாரு. அது அப்பதான் தெரியும். பித்தளை பாத்திரத்தையே வச்சுக்க தெரியாதவனுக்கு பொன் பாத்திரம் கொடுத்தா என்ன ஆகும்? இது வேஸ்ட் இல்லையா? அதனால சாமி பரன்ல போட்டிருப்பாரு, பித்தளை பாத்திரத்தை சரியா கழுவி வச்சோம், பித்தளை பாத்திரத்தை சரியா கழுவி வச்சோம்னா நமக்கு தங்க பாத்திரம் கொடுப்பாரு. நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி. ஏன் அப்படின்னா இப்ப சிவபெருமான தாங்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? பொன் பாத்திரம் வேணும். பொன் பாத்திரம் நமக்கு இல்ல, நம்ம கிட்ட கொடுக்கல. ஏன்னா பித்தளை பாத்திரத்தையே சரியா பண்ணல. இன்னும் அந்த மண் பாத்திரம் சொல்லக்கூடிய 24 ஆன்ம தத்துவங்களையே சரியா பயன்படுத்தாத நமக்கு பொன் பாத்திரம் சொல்லக்கூடிய பொன் பாத்திரம் என்ன தெரியுமா? சிவ தத்துவங்கள். சிவ தத்துவங்கள் எது? நாதம், விந்து, சுத்த வித்தை, சாதாக்கியம், மாகேஸ்வரம்னு சொல்ற 5 பாத்திரம். இந்த 5 பாத்திரமும் பொன் பாத்திரம். இந்த பொன் பாத்திரம் நமக்கு கொடுக்கல. நம்ம கொடுக்கலன்னா இருக்கும், ஆனா கனெக்ஷன் இல்ல. புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் 36 பாத்திரம் இருக்கும், ஆனா அந்த பாத்திரத்துல இருந்து வர்ற கனெக்ஷன் இருக்காது. வீட்டுல பல்பு இருக்கும், சுவிட்ச் இருக்கும், ஆனா என்ன பண்ணிருக்க மாட்டார் சாமி? கனெக்ஷன் கொடுத்திருக்க மாட்டார். அந்த கனெக்ஷன் இல்லாம நிக்கும். அப்போ சாமிய வாங்கணும்னா என்ன பாத்திரம் நமக்கு வேணும்? சிவபெருமான வாங்கணும் பொன் பாத்திரம் கன்ஃபார்மா வேணும். ஆனா தெரியாதனமா சாமி ஒரு பொன் பாத்திரத்தை வச்சுட்டார். தெரியாதனமா இந்த ஆன்மா கிட்ட ஒரு பொன் பாத்திரத்தை விட்டுட்டு போயிட்டார். அந்த பொன் பாத்திரத்துல யார வாங்கிடலாம்? சிவபெருமான வாங்கி நரிச்சிடலாம். அந்த பொன் பாத்திரத்தை வச்சு அந்த பொன் பாத்திரத்தை வாங்கிட்டோம்ல, சாமி தெரியாம போட்டு போனாலும் ஒரு பொன் பாத்திரம், அந்த பொன் பாத்திரத்தை சிவபெருமான வாங்கிக்கலாம். வாங்கி இந்த 24 பாத்திரத்தையும் விளக்கிடலாம். இந்த 24 பாத்திரத்தையும் விளக்கணும்னு என்ன ஆகும்? பித்தளை பாத்திரத்தை விளக்குறதுக்கு தண்ணி, புளி, அந்த பொடி எல்லாம் நமக்கு கிடைச்சிரும். பித்தளை பாத்திரத்தை விளக்க ஆரம்பிச்சிருவோம். பித்தளை பாத்திரத்தை விளக்கிட்டா மிச்சம் 4 தங்க பாத்திரத்தையும் கொடுத்துருவாரு. மொத்தமா சிவபெருமான குத்தையை எடுத்துடலாம். எவ்வளவு அருமையான செய்தி பாரு. அப்ப ஒரு பாத்திரம் சாமி தெரியாம விட்டுட்டு போயிட்டாரு. அந்த ஒரு பாத்திரம் நமக்கு சாமி வீம்புக்குன்னு நமக்காக விட்டுட்டு போயிட்டாரு. அந்த பொன் பாத்திரத்துக்கு பேரு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சிவ தத்துவத்துக்கு இருக்கிறது நாதம், விந்து, சுத்த வித்தை, சாதாக்கியம், ஈஸ்வரம், மாகேஸ்வரம் சொல்ற 5 பாத்திரம். சரிங்களா?
இப்போ இத நமக்கு என்ன பாத்திரத்தை தெரியாம விட்டுட்டு போனா தெரியுமா? நல்லா கவனிங்க. சுவாமி என்ன பாத்திரம் தெரியுமா தெரியாம விட்டுட்டு போனாரு? நாதம்ன்ற பாத்திரத்தை தெரியாம நம்ம கிட்ட விட்டுட்டு போயிட்டாரு. நாதம் அங்க இருக்கிற பாத்திரத்தை இங்க விட்டுட்டு போயிட்டாரு. அந்த நாதம்ன்ற பாத்திரத்துல சிவத்தை நிறைச்சு 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 நாம என்ன பண்ணலாம்? மிச்சம் இருக்கக்கூடிய 24 பாத்திரத்தையும் சுத்தப்படுத்திக்கலாம். எவ்வளவு பெரிய கிஃப்ட் பாருங்க. நாதம்ன்ற பாத்திரத்துல சிவபெருமானை வாங்க முடியும். நல்லா கவனிச்சோங்க. நாத பாத்திரத்துலதான் சிவபெருமானை வாங்க முடியும். மனசுல சொல்லிக்கோங்க எல்லாரும். நாத பாத்திரத்துலதான் சிவபெருமானை வாங்க முடியும். அந்த பாத்திரத்தை வச்சுதான் 35 பாத்திரத்தையும் விளக்க போறோம். அதனால என்ன பண்ணாங்கன்னா, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. நாதன் அவன்தான் சப்தத்துக்கு உரியவன், ஒளியில தான் எல்லாத்தையும் படைக்கிறான். நாதம்ன்ற பாத்திரத்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டார். இந்த நாத பாத்திரம் தான் நாம சிவபெருமானை அடைய வைக்கின்ற பெரும் பாத்திரம். அதனால சிவபெருமானை நாம குடிக்கக்கூடிய கொள்கலன் எது? நாதம் என்ற பொன் பாத்திரம். அது எங்க இருக்கு? சிவ தத்துவத்துல இருக்கிறத நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சிவ தத்துவத்துல தானே இருக்கு. அது பாத்தீங்கன்னா 24 மண் பாத்திரத்துல இருக்கும். எங்க இருக்கும்? ஐம்புலன்கள்ல பேசுதல் இருக்கு இல்லையா? அந்த நாக்குன்ற இடத்துல அந்த பாத்திரம் இருக்கும். ஐம்புலன்கள் அறிகருவிகள்ல நாக்குன்ற இடத்துல அந்த பாத்திரம் இருக்கும். செயற்கருவிகள் இருக்கு இல்லையா? செயற்கருவிகள் அதுல வாயின்ற இடத்துல அந்த பாத்திரம் இருக்கும். ரெண்டுமே இருக்கும். அறிகருவிகள்லையும் செயற்கருவிகள்லையும் இருக்கக்கூடிய ஒரே பாத்திரம் இந்த நாக்கு வாய் என்ற பாத்திரம் தான். அறிகருவிகள் தெரியும்ல, கண், மூக்கு, காது, அப்புறம் நாக்கு, அப்புறம் தோல். இது 5 அறிகருவிகள். செயற்கருவிகள் என்ன? கை, கால், அப்புறம் வாய், கருவாய், எருவாய். ஆமா. அப்போ எருவாய், கருவாய் இதெல்லாம் என்னது? இதெல்லாம் பாத்திரங்கள் என்னது நமக்கு? இந்த பாத்திரம். அதாவது இந்த ரெண்டுலயும் காமனா இருக்கிறது ஒண்ணுதான். எது? இந்த வாய் அப்படின்ற பாத்திரம். அங்கேயே சாமி க்ளூ கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த ஒரு பாத்திரத்தை பயன்படுத்தி எங்க வந்துடலாம்? 35 தங்க பாத்திரத்தை வாங்கிக்கலான்ட்டு. அதனாலதான் நம்முடைய அருளாளர்கள் எல்லாரும் நாதத்திலேயே சிவபெருமான இழைச்சி வச்சுட்டாங்க. எதுல? 12 திருமுறைகள்லையும் நாதம் என்ற பாத்திரத்தை. நீங்க நாதத்துல போய் இப்ப நாதம் என்கிட்ட பாத்திரம் இருக்கு, தண்ணி எங்க மோக்குறதுன்னு தெரிய வேணாம். ஏற்கனவே குடங்குடமா மோந்து வச்சாச்சு. எடுத்துட்டு தூக்கிட்டு வந்து இடுப்புல கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டா போதும். என்ன பாட்டு? வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமை ஆள் என்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, போவாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. இது என்னது? இது என்னது? இது என்னது? இது என்னது? அருமை. நாத பாத்திரத்துல சிவனை நிறைச்சு கொடுத்துட்டாங்க. நாதம்ன்ற பொன் பாத்திரத்துல சிவனை நிறைச்சு கொடுத்துட்டாங்க. தூக்கிட்டு ஓடி வந்துடலாம். நம்மளுடைய அருளாளர்கள் எல்லாம் நாதம்ன்ற பாத்திரத்துல சிவபெருமான நிறைச்சு கொடுத்துட்டாங்க. அதை எடுத்து நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வச்சா போதும். நாம புதுசா தண்ணி மோக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஏற்கனவே மொண்டு பல பாத்திரங்களை வச்சு நாதம்ன்ற பாத்திரத்துல பல பாத்திரங்களை எடுத்துட்டு போயிட்டாங்க. நாம அதெல்லாம் அப்போ நீங்க நாதத்தின் மூலமாகத்தான், நல்லா கவனிக்கணும், நீங்க நாதத்தின் மூலமாகத்தான் உங்களுடைய கருவிகளை சுத்தி பண்ண முடியும். நாதத்தின் மூலமாகத்தான் கருவிகளை சுத்தி பண்ண முடியும். உங்க உடம்ப சுத்தம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. உங்க உடம்ப சுத்தம் பண்ணணும். என்ன வேணும்? புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இது என்ன பொருள்? நமக்கு எல்லாம் தெரியும். இதுக்கு எல்லாத்துக்கும் பொருள் என்ன? புறந்தூய்மை. நான் குளிச்சா என் உடம்பு சுத்தமாயிடும். நான் குளிச்சா என் உடம்பு சுத்தமாயிடும். உண்மை பொருளை நான் பார்க்கும் போது, உண்மை பொருளை நான் கண்டறியும் போது காணப்படும்.
பேசப்படும் சொல்ல. நீ உண்மை பேசினா உன் மனசு சுத்தமாகும் சொல்ல. அப்படி பார்த்தா யாருடைய மனசு சுத்தமாகாது? யாராவது உண்மை பேசுறோம் இல்ல இல்ல இல்ல, நம்மளே அறியாம ஏதாவது ஒரு இடத்துல பண்ணுவோம். வீட்டம்மா இட்லியும் சட்னியும் வச்சிருப்பாங்க. எப்படிங்க இருக்கு? அந்த இட்லியை எடுத்து தட்டினோம்னா கோயில் மணியோசையே கேட்கும், டிங்கு டிங்குன்னு. அம்மா சாப்பிட்டுட்டு, அம்மா தேவாமிர்தம் மாதிரி இருக்குமா சொல்றமா இல்லையா? அந்த அம்மா எனக்கு தேவாமிர்தம் போல இருக்குன்னு. ஏன்பா தேவாமிர்தம் சொன்னீங்கன்னு பிள்ளை கேட்கும். தேவாமிர்தம் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை, அது எப்படி இருக்குன்னே தெரியல, அதனால இந்த இட்லியை சாப்பிட்டு அது எப்படி இருக்குன்னே தெரியல, அதனால தேவாமிர்தம்னு சொல்லிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஓட்டுறீங்க சித்ராவை. இல்ல, சித்ராமாவா சொல்ல, நான் ஜென்டலா சொல்றேன். சித்ராமாவை நான் சொல்லல, அவங்க நல்லா தான் பண்ணுவாங்க. நான் ஜென்டலா. அப்போ வாழ்வியல்ல நாம உண்மை சொல்றோமான நிறைய இடங்கள்ல இல்ல. அப்போ முக்கியமான செய்தி என்னன்னா, நல்லா கவனிங்க. புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையார் முடிங்க காணப்படும்னா நீங்க உணரணும்னு சொல்றாங்க. எது வாய்மை? வாய்மைன்னு என்ன அர்த்தம்? வாய்மை எனப்படுவது யாதெனின் தீமை இல்லாத சொல். தீமை இல்லாத சொல்லுக்கு பேரு தான் வாய்மை. தீமை இல்லாத சொல்லு எது? நன்றுடையானை தீயதிலானை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை. யாரு? தீயது இல்லாதவன் ஒரே ஒருவன் தான். யாரு? சிவம் ஒருவன் தான். சிவத்தை பத்தி பேசுகின்ற வார்த்தை தான் தீயதில்லாத சொல்லல். தீயலில்லாத சொல்லல்னா அப்ப எது? தீயலில்லாத சொல்லல்னா அப்ப எது? நீங்க தான் சொல்லணும். எது? சிவத்தை பற்றிய சிந்தனை. அது சிவத்தை பற்றி சிந்தனை சொல்வது எது? ஓம் நம சிவாயம். ஓம் நம சிவாயத்தை இன்னும் கொஞ்சம் விரிச்சு சொன்னா எது? திருமுறைகள். கலாவதி 100 திருமுறைகள் தான் தீயதில்லாத சொல். தீயதில்லாத சொல் எதுன்னா திருமுறை தான். ஏன்னா சிவம் ஒருவன் தான் தீயதில்லாதவன். தீமை இருக்கு அவன்கிட்ட? யாராவது சொல்லுங்க. தீமை இருக்குங்க அவன்கிட்ட? இல்லங்க, ஒரு பக்கம் பார்த்தா அப்படி இருக்கு, இன்னொரு பக்கம். தீமை இருக்கிறவன் சிவபெருமானா? நீங்க தான் சொல்லணும். இல்ல. ஏன் இல்ல? ஏன்னா நீங்க கவனிக்கணும். என்ன? திருமால் கூட தீயதுடையவர். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தேவர்களை காப்பதற்காக அசுரர்களை அழிக்கிறாரு. அப்ப அசுரர்களுக்கு அவர் எப்படிப்பட்டவரு? அசுரர்களுக்கு எப்படிப்பட்டவர் அவரு? கெட்டவர்கள். தீமை தீயது தானே. அசுரர்களுக்கு தீயவர் தானே. அப்படித்தானே இருக்க முடியும். நல்லது அழிக்கணும்னா அவர் என்ன சொல்றாரு? எழுத்து நின்று போறார். அப்ப தீமை. அப்ப அசுரர்களுக்கு ஆப்போசிட்டா நிக்கிறப்ப அசுரர்களுக்கு தீமையுடையவர். ஆனா நம்ம அப்ப யாரு? நீ அசுரனாயிரு, நீ தேவனாயிரு, நீ மனிதனாயிரு, நீ புல்லாயிரு, பூடாயிரு, பல்விருகமாயிரு, பாம்பாயிரு, பறவையாயிரு, மனிதனாயிரு, கல்லாயிரு, யாரா வேணா இரு, நான் உனக்கு யாரு? பொதுன்னு சொல்லக்கூடிய தீயது இல்லாத ஒருவன் நம் பெரும் தலைவனாக இருக்கக்கூடிய அப்பன் சிவபெருமான் ஒருவன் தான். அப்ப அவன் தான் தீயதில்லாதவன். அவனுடைய மொழிகளை சொல்லுகின்றது தீயதில்லாத. இப்ப வாய்மைனா நீங்க என்னன்னு சொல்லணும்? வாய்மைனா என்ன? இல்லாத சொல்லலாம். கலாத்தியமையை பேக் அடிச்சிட்டீங்க. வாய்மைனா திருமுறைதான். திருமுறைதான். அப்போ எது வாய்மை? இப்ப குரலுக்கு திரும்ப வருவோம். எது? புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். இந்த அகந்த தூய்மை பண்ணணும்னா வாய்மை என்று சொல்லுகின்ற திருமுறைகளை உணர்ந்தோமானால் அகந்தூய்மை பெற்று விடுவோம். அப்போ சிவபெருமானை நாதம் என்ற கொள்கலத்துலதான் வாங்க முடியும். அந்த நாத கொள்கலத்தை நிறைத்து வைத்த இடம் திருமுறை. இந்த நாத கொள்கலம் என்பது தீயதில்லாத சிவபெருமானை பற்றி பேசுவதால் அது வாய்மை, அது சத்திய பொருள், அது உண்மை. அந்த பொருளை யாரெல்லாம் அகத்திலே காணுதல் அர்த்தம், உணருதல் அர்த்தம், அகத்திலே காண்கின்றார்களோ அவர்கள் அகமானது தூய்மை அடையும். இப்ப புரியுதா ஏன் திருவாசகம் படிக்கிறோம்?
ஏன் திருவாசகம் படிக்கிறோம்? புரியுதுங்களா? இப்போ எதுக்காக படிக்கிறோம்? நீங்க தான் சொல்லணும். உள்ளம் தூய்மை அடையறதுக்கு அகந்தூய்மை பெறுவதற்காக. இன்னொன்னு, சிவபெருமானை கொள்கின்ற கொள்கலன் என்பது ஒரே ஒரு நிமிஷம் சாமி, ஒரு நிமிஷம். மணிக்கன்று. அப்போ சிவபெருமானை நாம வாங்குறதுக்கு ஒரு ரிசெப்டர் வேணும், சிவபெருமானை வாங்குறதுக்கு ஒரு ரிசீவர் வேணும், ஒரு பாத்திரம் வேணும். அப்படின்னா அந்த பாத்திரம் தான் நாதம் என்ற தங்க பாத்திரம். அந்த தங்க பாத்திரத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ உடம்ப சுத்தம் பண்ணணும். இப்ப எல்லாருக்கும் ஒரு டாஸ்க், எல்லாரும் ரெடியா உங்களுடைய பட்டன் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரு டாஸ்க். இப்போ நாம உடம்ப சுத்தம் பண்ணணும். உடம்ப சுத்தம் பண்றதுக்கும் எது வச்சுக்கலாம்? புறம் தூய்மை நீரானமையும் சொன்னாங்கல்ல, நீர் இல்லாமலும் சுத்தப்படுத்தலாம். இந்த உடம்புன்ற கருவிய நீர் இல்லாமலும் சுத்தப்படுத்தலாம். எப்படி சுத்தப்படுத்தலாம்? சுத்தப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு. எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு பொருள். அந்த பொருள் பேர் என்ன? நாதம் என்ற பொருள். நாதம் என்ற பொருள் தான் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தும். நீங்க இன்னும் கண்டுபிடிச்சுங்க, சைனால கண்டுபிடிச்சிருக்காங்க. சாக்கடை தண்ணி இருக்குல்ல, அதை ஊத்தி அது கிட்ட நீங்க பல மந்திரங்கள், சிவ மந்திரங்களோ பல விஷயங்கள் சொன்னா அந்த தண்ணியில இருக்கக்கூடிய தீமையான விஷயங்கள் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போகுதுன்னு அறிவியல் பூர்வமாவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சாதாரண காவா தண்ணி இருக்குல்ல, அதை ஊத்தி அதுக்கு பக்கத்துல உட்காந்து நீங்க நல்ல சொற்களை சொன்னா அது முழுவதுமாக தூய்மை அடைஞ்சிரும்னு சொல்றாங்க. அதனால நல்லா கவனிங்க, தூய்மை செய்யக்கூடிய ஆற்றலுடையது நம்மளுடைய நாதம் என்ற தத்துவம். உடம்பையும் என்ன பண்ணலாம்? நாம தூய்மை பண்ணலாம். எது மூலமா தூய்மை பண்ணலாம்? நாதம் என்ற தத்துவத்தினால தூய்மை பண்ணலாம். இந்த நாதத்தை தூய்மைப்படுத்துறதுக்காக நம்ம சாமி ஒரு பாட்டு பண்ணார். இன்னைக்கு யாரு? இன்னைக்கு கதாநாயகரே நம்மளுடைய நாவுக்கரச பெருமான் தான். இன்னைக்கு கதாநாயகர் நம்மளுடைய நாவுக்கரச பெருமான். அவர் தான் என்னைக்குமே கதாநாயகர். அவர் இன்னைக்கு மட்டும் இல்ல, எல்லா நாளும் கதாநாயகரா விளங்கக்கூடிய நம்முடைய நாவுக்கரச பெருமான். நாவுக்கரச பெருமான் என்ன பண்ணாருன்னா, நாம உடம்ப சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு நாத தத்துவம் வச்சார். அது என்னன்னா, அதுதான் திரு அங்க மாலை. இந்த திரு அங்க மாலை நாம சொல்லும் போது ஒவ்வொன்னா சுத்தப்பட்டு வரலாம். அப்போ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தலையே நீ வணங்காய், அதை தலையை மட்டும் நான் ஆரம்பித்து வைக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு, ஒரு அங்கத்தையும் நம்ம பாடி நம்ம அங்கத்தை சுத்தப்படுத்திக்கணும். இப்பயே சுத்தப்படுத்துவோம். நம்மளுடைய நாவுக்கரசருடைய நாமத்தினாலேயே அவருடைய திருவாக்கினால் எடுத்துக்கலாம். எல்லாரும் திருவங்க மாலை புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா தெரிஞ்சதுன்னா பிரச்சனை இல்லை. இல்லாட்டி கையில திரு அங்க மாலை அப்படிங்கிற அந்த பதிகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. என்கிட்ட புத்தகமும் இல்லை, பதிகமும் இல்லைன்னா saivam.org இந்த திருவங்க மாலைன்னு போட்டா உடனே வந்துடும். அதையும் கையில வச்சுக்கலாம். யாராவது நம்மளுடைய மக்கள் இருந்தாங்கன்னா திருவங்க மாலையை காப்பி பேஸ்ட் அடிச்சு நம்மளுடைய இதுல சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. யாருக்காவது பயனுள்ளதாகவும் இருக்கும். சரியா? அப்ப திருவங்க மாலை. அப்போ இந்த திருவங்க மாலையில ஒவ்வொரு பாடலையும் பாடும்போது அந்த அங்க என்னவாகும்? சுத்தமாகும், தூய்மையாகும். அதை சொல்றங்க. எப்படி தூய்மையாகும்னு அதுக்கு உபாயமும் சொல்லியிருக்காரு. தலையே நீ வணங்காய், தலையே நீ வணங்காய், தலைமாலை தலை தலையாலே தலைவனை தலையே தலையே. இப்ப எல்லாரும் கை தூக்கிக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு பாட்டு கொடுக்க போறோம். எல்லாருக்கும் ஒரு பாட்டு. யார் யாரெல்லாம் பாடணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் கையை தூக்கிடலாம். தூக்கிட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் ஒரு பாடல். அப்ப 2வது பாடல் அம்மா பிரேமாம்மா பாடல். பிரேமாம்மா பாடல். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கண்கள் காண்மின்களோ
கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எந்தோல் வீசி நீண்டாடும் பிரான் தன்னை கண்கால் காண்மீன்களோ. திருச்சிற்றம்பலம். போதுமாங்கய்யா? அவ்வளவுதான். ஒரு பாட்டுதான். சுசிலா அம்மா, அம்மா சுசிலா அம்மா அன்மியூட் பண்ணுங்க சுவாமி. செவிகால் கேண்மின்களோ சிவன் எம்மிரை செம்பவழ எரிபோல் மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகால் கேண்மின்களோ. நல்லது. இப்ப அடியார்கள் அவங்க பாடும் போது செவியை நினைச்சுக்கோங்க, அது தூய்மைப்படுத்ததான் நினைச்சுக்கோங்க. அப்படியே அது அங்க அடுத்தபடியா மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மலாளனை மூக்கே நீ முரலாய். சரஸ்வதி நாச்சிமுத்து அம்மா. வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை ஊறி போத்து பேய் வாழ் காட்டக தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். நன்றிங்க சுவாமி. ராஜேஸ்வரி அம்மா. நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய். நன்றிங்க சுவாமி. சரஸ்வதி சூலூர் அம்மா. சிவாய நமப்பா. கை கால் கூப்பி தோழி கடி மாமல தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆத்த பரமனை கை கால் கூப்பி தோழி. திருச்சிற்றம்பலம் சாமி. சிவாய. நன்றிங்க சுவாமி. சுப்பம்மாள் அம்மா. அக்கையார் பயனில் அரண் கோயில் வனம் பூக்கையாலட்டி போற்றியலாட இவ்வாக்கையால் பயனில். நன்றி. நடராஜன் ஐயா. கால்களால் பயனின் கரை கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழ கால்களால் பயனின் கணேஷ் ஐயா. உற்றாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றால துறை கூத்த நல்லாள் நமக்கு உற்றாருளரோ. நன்றிங்க சுவாமி. சரஸ்வதி குருசாமி அம்மா. தலையே நீ வணங்கா இல்ல அம்மா கடைசி வரி, கடைசி பாட்டு. இருமாந்திருப்பன் கொல்லோ ஈசன் பல்கணம் தென்னப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்றன் இருமாந்திருப்பன் கொல்லோ. நம்ம கடைசி பாட்டு இது என்னது? தேடி கண்டு கொண்டேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என்ன பிரச்சனை? எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எல்லாம் ஓபன் பண்ணலாம். உற்றாரை
தேடோனா தேவனை என்னுள்ளே கண்டு கொண்டேன், தேடி கண்டு கொண்டேன். ஆக எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம், எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம், ஹேண்ட் டவுன் பண்ணிக்கலாம், எல்லாருமே மியூட் பண்ணிட்டு ஹேண்ட் டவுன் பண்ணிக்கலாம். நீங்க எல்லாரும் எல்லாரும் பாடிட்டீங்க, ஹேண்ட் மட்டும் டவுன் பண்ணிக்கோங்க, ஹேண்ட் சிம்பிள் திரும்ப டவுன் பண்ணிருங்க. இப்போ இந்த அங்கமாலை வந்து தினமும் பாடணும். உட்காந்து பாடுறப்போ நம்மளுடைய ஒவ்வொரு அங்கமும் சுத்தமாகும். நீங்க பாத்தீங்கன்னா என்ன தப்பா நினைச்ச கூடாது, என்னை அடிக்க கூடாது, என்னை திட்டக்கூடாது. இப்ப நான் ஏதாவது சொன்னேன்னா அடிக்க கூடாது, திட்டக்கூடாது. திட்டுவீங்களா, திட்ட மாட்டீங்களா? திட்டினா திட்டுவீங்க, நீங்க தானே. எங்க அடியார்கள் என்ன திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் அவங்களுக்கு முழு உரிமை உண்டு. இது என்னன்னா, சில பாடல்கள், நான் என்னன்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு எது புரிஞ்சிடும். சில பாடல்கள் பாத்தீங்கன்னா வியாதியை சொல்லி இது எனக்கு வராதேன்னு சொல்லும். பாத்தீங்களா? சில பாடல்கள் வியாதியை சொல்லி எனக்கு இது வர வேணான்னு சொல்லும். எனக்கு கண்ணு வலி வர வேணான்னு சொல்றப்போ கண்ணு வலி மட்டும் நம்ம மைண்ட்ல பதிஞ்சிரும், வர வேணான்ற வார்த்தை பதிவாகாது. புரியுதுங்களா? கண்ணு வலி வேணான்னு சொல்றப்போ கண்ணு வலி பதிஞ்சிரும், வர வேணான்னு சொல்றது. எனக்கு இருமல் வர வேணான்னு சொல்றப்போ இருமல் எனக்குள்ள பதிஞ்சிரும், வர வேணான்னு சொல்றது எனக்கு பதியாது. எனக்கு மத்த நோய்கள்லாம் வர வேணான்னு சொல்லி நோய்கள்லாம் லிஸ்ட் போட்டு இந்த நோய்கள்லாம் வர வேணான்னு சொல்றப்போ நோய் மட்டும்தான் நமக்கு மைண்ட்ல நிற்கும். அதனால அந்த வார்த்தைய கூட அவாய்ட் பண்ணிட்டு நீங்க இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா நம்ம திருவங்க மாலையில எந்த இடத்துலயும் எல்லா உறுப்பும் வந்துரும், எந்த இடத்துல என்ன கிடையாது, அந்த நோய் சொல்லவே மாட்டார். அதனால நோய் இல்லாம மருந்து சாப்பிட்டு நோய் வராம தடுக்க இருக்கக்கூடிய மாபெரும் ஔஷதம் தான் திருவங்க மாலை. இந்த திருவங்க மாலைய தினமும் உட்கார்ந்து படிச்சா ஒவ்வொரு உறுப்பும் நம்ம இங்க பாருங்க, தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பழி தேரும் தலைவனை தலையே நீ வணங்கான்னு சொல்றப்போ இந்த தலையில அவ வந்து நம்ம தலை அந்த நிக்கிற காட்சி இந்த தலைக்குள்ள வந்த உடனே தலை சுத்தமாயிடும். இந்த கண்ணை நம்ம சாமி சொல்றப்போ மஞ்சாடும் மலை மங்கை பாகனை அப்படின்னு சொல்றப்போ இந்த கண்ணு சுத்தமாகும், மூக்கு முரளும் போது சுத்தமாகும். அப்போ இந்த நாம திருவங்க மாலையில சொல்றது என்ன அப்படின்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளையும் பார்க்க அதுக்கு அவர் உபாயமா சொல்லிட்டாரு. தலை வந்து என்ன பண்ணுமா, வணங்கணும், கை வந்து தொழணும், காது அவன் பேச்ச கேட்கணும், மூக்கு முரணும். முரளுதல் என்ன அர்த்தம்? முரளுதல் என்ன அர்த்தம்? முரளுதல் முரல் என்ன அர்த்தம்? முரளுதல்னா கவனிக்க ஒரு நிமிஷம். முரளுதல் என்னன்னா இந்த அம்மி போடுவோம்ல, இதுக்கு பேர் முரளுதுன்னு அர்த்தம். இந்த மூக்கால கூட எதான் பண்ணணுமா, தேவாரத்தை தான் பாடணும். தேவாரத்தை தான் எப்படி நம்ம வீட்டுல காய்கறி நறுக்கிட்டு இருப்போம், சத்தம் போட்டு பாட முடியாது, என்ன பாட்டு பாடலாம்? ஹம்மிங் சொல்றீங்களா ஐயா? ஹம்மிங். அந்த ஹம்மிங் பேரு தான் முரளுதல். அந்த மூக்கால ஹம் பண்றோம்ல அதுக்கு பேரு முரளுதல்னு பேரு. நான் ரொம்ப நாளா முரளுதல்னு என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா அந்த ஸ்மெல்ல குடிக்கிறோம்ல அதுக்கு பேரு தான் முரளுதல்னு பேரும். வண்டினங்கள்லாம் சத்தம் இடுது இல்லையா, அதுக்கு பேரு முரளுதல்னு அர்த்தம். வண்டினங்கள்லாம் கொயின்னு சத்தம் கொடுக்கும், அது மாதிரி ஹம்மிங் பண்ண மூக்குல அந்த ஹம் பண்றப்போ அது மூக்குக்கு அந்த மூக்கு என்ன ஆகுமா, அது வந்து நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா நம்மளோட தியானம் இருக்குல்ல, அது என்ன தியானம், இந்த மூச்சு பயிற்சியில பாத்தீங்கன்னா இந்த ரீங்காரம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படியே சொல்றப்போ இந்த ரீங்காரம் பண்ணணும்னு ஒரு யோகா சொல்றாங்க. ஓம் சொல்ல மாட்டான், வாயவே திறக்கூடாது, வாயவே திறக்காம வண்டி ரீங்காரம் பண்ற மாதிரி இருக்குது. இல்ல கிரியா இல்ல, வண்டே ரீங்காரம் பண்ற மாதிரி காதை இப்படி வச்சுக்கிட்டு அது பண்ணி பாருங்க, வண்டி ரீங்காரம் பண்ற மாதிரியே கேட்கும். சரி, அதனால அந்த ஒரு பாடல் நம்ம என்ன சொல்றோம்னா முரளுதல் தான், அதுக்கு தான் அர்த்தம். நம்ம வாய்ப்பு சில இடத்துல பாட முடியாது, என்ன பண்ணலாம், நமக்குள்ளேயே ஹம் பண்ணிக்கலாம், அதுதான் முரளுதல்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி
நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை அங்கங்களையும் சரி செய்யறதுக்கு உபாயமும் சொல்லி அதை செஞ்சும் காட்டி அதை வாழ்ந்தும் காட்டினவரு நம்மளுடைய நாவுக்கரசர். அவர் தான் தேவாரத்தினுடைய முதல். அவர் பாடினதானே தேவாரம், அவர் பாடினதான் தேவாரம். அவருக்கு பின்னாடிதான் யார் பாடினா? அவருக்கு பின்னாடிதான் யார் பாடினா? ஞான சம்பந்தர் பாடினாரு. அவருக்கு பின்னாடிதான் யார் பண்ணாரு? அவருக்கு பின்னாடிதான் யார் பாடினா? அவருக்கு பின்னாடிதான் யார் பாடினா? சுந்தரர் பாடினாரு. மாணிக்கவாசகர் எப்ப பாடினாரு யாருக்குமே தெரியாது. அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். அவர் யாருக்கு எப்ப பாட முன்னாடி பாடினாதான் எப்ப வேணா பாட்டு போட்டோம், எங்க அப்பனை பத்தி பாடினா போதும். அவரு நாம என்ன சொல்றோம், அப்போ முன்னாடி பாடுறதுனால எல்லாமே அது என்ன சொல்றது, என்னதான் இருந்தாலும் காஞ்சனா பார்ட் 4ன்னு சொன்னாலும் முனி பார்ட் 5ன்னு சொல்லுவோம்ல, முனிதான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதனால முனி பார்ட் 5ன்னு சொல்ற மாதிரி என்னதான் நம்ம பேரை மாத்தினாலும் முதல்ல வந்த பேர் தான் அங்க வழங்கும். அதனால நம்ம சுவாமி பாடின தேவாரம் தான் எல்லாத்துக்கும் வழங்கிருச்சு. நம்ம திருக்கடைக்காப்பு திருப்பாட்டு அப்படின்னு சொன்னாலும் கூட தேவாரம்ன்ற பேர்லயே எல்லாமே வழங்கிருச்சு. அப்படிங்கறனால அந்த சுவாமி நினைக்கிறோம். அதனால நாம இன்னைக்கு நல்லா கவனிங்க. ஒரு செய்தி நம்ம இன்னைக்கு கதையை பேசியிருக்கோம். நம்ம பேசுறதெல்லாம் இது திருச்சாரலுக்கும் நம்ம பேசுறதுக்கும் என்னைக்குமே சம்மந்தம் இல்லாம தானே பேசுவோம். அதனால எடுக்கிறதா திருச்சாரல், ஆனா பேசுறதுலாம் சம்மந்தம் இல்லாம பேசுவோம். இன்னைக்கு என்ன முக்கியமான செய்தி, நாவுக்கரசர் என்ன சொன்னாருன்றது கேட்டுட்டு உள்ளுக்கு போயிடலாம். அப்பதான் ஒரு சின்ன சொல்லிட்டு போயிடலாம். எனக்கு அனுமதி கொடுங்க. நாவுக்கரசர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நாவுக்கரசர் ஒன்னே ஒண்ணு சொல்ல வர்றாரு. என்னன்னா, நாவுக்கரசர் தொண்டு செய்யணும்னு சொல்ல வர்றார். தொண்டு, இந்த தொண்டு சிவத்தொண்டா இருந்தா பேஷ், இது அடியார் தொண்டா இருந்தா பேஷ் பேஷ், அடியார்க்கு அடியார் தொண்டா பேஷ் பேஷ் நன்னா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயமா போகும். ஆக சிவத்தொண்டா இருந்தா பேஷ், அடியார் தொண்டா இருந்தா பேஷ் பேஷ், அடியாருக்கு தொண்டு செய்யறவங்களுக்கு தொண்டு செஞ்சா பேஷ் பேஷ் நன்னா இருக்குன்னு சொல்ற மாதிரியான தொண்டு. அப்போ இந்த தொண்டு அப்படிங்கறதான் நம்மளுடைய நாவுக்கரசர் பெருமான் அவர் சொல்லல. இப்ப நான்லாம் சொல்லிட்டு இங்க உட்கார்ந்துடுறேன்ல, எல்லாம் இது பண்ணுங்க இது பண்ணுங்க. தொண்டு அப்படின்றத நாவுக்கரசர் பெருமான் சொல்லல, அவர் வாழ்ந்து காட்டினார். அவர் முதல்ல செஞ்சு காட்டினார். செஞ்சு காமிச்சுட்டு வந்தனால நம்ம தொண்டு. இன்னொன்னு கவனிச்சுக்கோங்க எல்லாரும், நல்லா முக்கியமான இந்த ஒரு செய்தி சொல்றதுக்காக தான் எனக்கு ரொம்ப காத்திருந்தேன். எல்லாரும் முடிஞ்சா நீங்க ஆன் பண்ணிக்கலாம். முடிஞ்சா இந்த ஒரு 3 நிமிஷம் அவ்வளவுதான், அதுக்கு மேல நான் இன்னைக்கு டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். ஒரு 3 நிமிஷம் எல்லாரும் என்னோட இணைந்திருங்க. ஒரு முக்கியமான செய்தி, ஏன்னா அது சொல்றதுக்காக இன்னைக்கு காத்திருந்தேன் நான். சொக்கநாதா, நான் எல்லாரையும் பாக்குறேன். ராஜேஸ்வரி அம்மா, கவிதா அம்மா, கலாவதி அம்மா, சாந்தி ஆறுமுகம் அம்மா, கலாவதி கே அம்மா, நடராஜன் ஐயா, புவனேஸ்வரி அம்மா, சுசிலா அம்மா, கணேஷ் ஐயா, சுதா அம்மா, சுப்பம்மாள் அம்மா, மகேஷ் ஐயா, மதிலா அம்மா, எனக்கு என்ன பிரேமா அம்மா தெரியல, அல்லி அம்மா தர்றாங்க, உஷா அம்மா, மதிலா அம்மா எல்லாரும் தர்றாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். முக்கியமான செய்தி என்னன்னா, நாம சிவத்தொண்டு நல்லா கவனிக்கணும். காதை மட்டும் கொஞ்சம் தீட்டி கவனிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ஒரு செய்தி மட்டும், சிவத்தொண்டு நாம என்ன பிறவி எடுத்தாலும் பண்ணலாம். சிவனுக்கு தொண்டு செய்யறோம்ல, சிவ பூசை பண்றோம்ல, என்ன பிறவி, எறும்பா போனாலும் சிவனை பூசிக்கலாம், நாரையா போனாலும் சிவனை பூசிக்கலாம், ஈயா பிறந்தாலும் சிவனை பூசிக்கலாம், குரங்கா பிறந்தாலும் சிவனை பூசிக்கலாம், நாயா பிறந்தாலும் சிவனை பூசிக்கலாம், ஏன் தேயா பிறந்தாலும் சிவனை பூசிக்கலாம். புரியுதுங்களா? சிவத்தொண்டு எந்த பிறவி எடுத்தாலும் பண்ண முடியும். ஆனா அடியவர் தொண்டு மனித பிறவியில மட்டும்தான் பண்ண முடியும். நீங்க சிவ பூசை எந்த பிறவி எடுத்தாலும் பண்ணிடலாம். ஆனா அடியவர் மாகேஸ்வர பூசை சொல்லும் போதே அடியவருக்கு மேல் கூச்சறிவு, அடியவருடைய மாகேஸ்வர பூசை நீங்க மனித பிறவியில மட்டும்தான் பண்ண முடியும். அதனாலதான் மண்ணில் பிறந்தார் பயன் மதிசூடிய அண்ணலார் அவர்களுக்கு மாகேஸ்வர பூஜை பண்ற மாதிரி இந்த வார்த்தை வரும், சொல்ல தரல. அப்போ மண்ணில் பிறந்தார் பயன், மனிதனா பிறந்துட்டோம் அப்படின்னா மாகேஸ்வர பூசை பண்ணலன்னா நீ பிறந்தே வேஸ்ட், அவ்வளவுதான். ஏன்னா என்ன பிறவி எடுத்தாலும் சிவ பூசை பண்ணிடலாம், சிவனுக்கு நீங்க பூசை பண்ணிடலாம். ஆனா சிவ தொண்டு, அடியார் தொண்டு என்பது யாருக்கும் வாய்க்காது. தொண்டு என்றால் தொடர்ந்து செய்வது. யாரு தொண்டு செஞ்சா? ஆனைக்கால தினமும் சளந்தி தொண்டு செஞ்சுச்சு சுவாமிக்கு, தினமும் பந்தல் போட்டுச்சு, தினமும் நீர் விட்டுருச்சு யானை, அது எல்லாம் தொண்டு தினமும் பண்ணுச்சு, தினமும் போய் பண்ணுச்சு.
உயிர் இருக்கிற வரைக்கும் பண்ணுச்சு, அது பண்ண முடியும். எந்த பிறவி எடுத்தாலும் சிவத்தொண்டு பண்ணிடலாம். ஆனா அடியவர் தொண்டு என்பது மனித பிறவிக்கு மட்டுமே வாய்த்தது. அதனால அந்த வாய்ப்பை விட்டுறாதீங்கன்னு சொன்னவர் யாரு? நம்முடைய நாவுக்கரச பெருமான். மனித பிறவியில நீங்க சிவத்தொண்டு பண்றீங்களோ பண்ணலையோ, நீங்க அடியவர் தொண்ட கண்டிப்பா எடுத்து பண்ணுங்க. என்ன முடியுமோ பண்ணுங்க, என்ன முடியுமோ பண்ணுங்க. என்னால என்ன முடியும் சாமி? நானே ஒரு என்னது, நானே ஒரு துணி துவைக்கிறவன். என்கிட்ட என்ன காசு இருக்கும்? அடியார்கள் இப்பவே பாத்தீங்கன்னா துணி துவைக்கிறவங்க இருக்காங்கல்ல. இப்பதான் நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பெல்லாம் யாரும் துணி துவைக்கிறது கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க நல்ல நாள் வந்துருச்சுன்னா நம்ம தான் காசு கொடுப்போம். ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு காசு கொடுப்போம், அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம். அவங்களுக்குன்னு ஒரு பெரிய சேவிங்ஸ் வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அப்போ இந்த காலத்திலேயே நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி இல்லை. நம்ம சுவாமி நம்மளுடைய இவரு திருக்குறிப்பு தொண்டர்லாம் காலம் பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய இருக்கணும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடிலாம் அவங்க என்ன வச்சிருக்க முடியும்? என்ன நினைச்சாங்க? என்னால முடிஞ்சது துணி துவைக்கிறது. ஒரு அடியவர் துணியை துவைச்சிட்டு நான் இன்னொரு துணியை துவைச்சுக்கிறேன், துவைச்சு கொடுக்கறது என்னால முடியும் அப்படின்னு ஒரு தொண்டை எடுத்து பண்ணார். எல்லாருக்கும் சாப்பாடு போட முடியும் பண்ணாரு. செங்கீரையும் மாவடும் தான் எனக்கு கொடுக்க முடியும்னாரு. இருந்தாலும் என்ன பண்ணிட்டாரு? உன் சொத்தை பூரா எடுத்துடுறேன். சாதாரண நெல்லுக்கஞ்சிய இந்த காலத்துல நான் சொல்றது, இன்னும் பல கிராமங்கள் போனீங்கன்னா நெல்லுக்கஞ்சி என்பது ஒரு பெரிய அபூர்வமான பொருள். நெல்லுக்கஞ்சின்னு சொல்லுவாங்க. நெல்லு சாதம் அப்படிங்கிறது வந்து அவங்க என்ன பண்ண அப்போ அவர் என்ன பண்ணாரு? செந்நெல்னு சொல்லி அந்த நெல் எடுத்தார். செந்நெல் எடுத்து, அப்போ செந்நெல் காஸ்ட்லி, செந்நெல் ரொம்ப காஸ்ட்லி. நம்ம அரிசியை விட பயங்கர காஸ்ட்லி செந்நெல். அதையும் பண்ணாரு. செந்நெல்லும் செங்கீரையும் மாவடுவும் வச்சு கொடுத்தாங்க. என்னென்னமோ பண்ணிருக்காங்க. அது எல்லாத்த விட இந்த ஆள் இருக்காரு, சாப்பிடுவேன், அதுவும் கறிதான் சாப்பிடுவேன், அதுவும் பிள்ளைக்கறி தான் சாப்பிடுவேன், அதுவும் 5 வயசு பிள்ளைக்கறி தான் சாப்பிடுவேன், அதுவும் மூத்த பிள்ளையா தான் இருக்கணும், அதுவும் அம்மா பிடிக்க அம்மா அப்பா இருக்க என்ன பண்ணக்கூடாது? சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்ல. சிரிச்சுக்கிட்டே கண்ணுல இருந்து நீர் வரக்கூடாது. அவங்க 2 பேரும் அதையே அவங்களே சமைக்கணும். நானும் அதை என்ன பண்ணிருப்பேன், நீ சாமியா இருந்தாலும் பரவாயில்லன்னு உலக்க எடுத்து நல்ல மண்டல் 4 போடு போட்டு, இப்படி எல்லாம் எப்படி அவனால பேச முடியுதுன்னு இருப்பேன். இப்படிதான் எப்படி உன்னால கேட்க முடியும்? மனசாட்சியே இல்லையாடா உனக்கு? உனைய போய் கருணை கடலேன்றாங்க இல்லையடா, உனைய போய் கருணையின் கடல் சொல்ற எப்படிடா சொன்னாங்கன்னு சொல்லி, நீ வந்தது சாமியே இல்லைன்னு சொல்லி மண்டல தான் போட்டிருப்போம். நம்மளால்தான் நீ ஒன்னும் இது பண்ண வேணும். ஆனா அத்தனை விஷயங்களும் செஞ்சுட்டு வீம்புக்குன்னு பாருங்க, வீம்புக்குன்னு இலையிலாம் வச்சாச்சு, தலைக்கறி இல்லையான்னு கேக்குறாரு. இவங்க தலையில என்னதான் நம்ம அந்த இது பார்த்தாலும் மயிர் இருக்கும் இல்லையா, தலையில இருக்கிற முடி, அது வாயில போயிடுச்சுன்னா, முடி வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா செரிக்காது. அதனால அதை செய்ய வேணான்னு எடுத்து வச்சிருந்தா, ஐயோ தலை ஏன் கேட்கிறாரு? தலைக்கறி கேட்கிறாரு. ஏன்னா அந்த தட்டுல வச்ச இலையில வச்ச எல்லா பொருளும் என்ன பண்ண போகுது? திரும்ப திரும்ப உயிரோட வரப்போகுது. அப்ப தலை இல்லாம வந்தா எப்படி இருக்கும்? தலை இல்லாம நம்மளுடைய சீராளன் வந்தா நல்லா இருக்குமா? அதனால தலைக்கறி கேட்கிறாரு. இந்த அம்மா வீட்டுல இருக்கிற வீட்டம்மா சொல்லுது, அந்த வேலைக்காரி சொல்லுது, இந்த ஆளு விவகாரம் பிடிச்சவரு நல்லா தெரியும், அதனாலதான் தலையை நான் கீழே போடாம அதுல எடுத்து ரத்தம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த தலைக்கறியை எடுத்து பரிமாறின உடனே என்னங்க கடைசியா ஒரு இக்கு வைக்கிறார். கடைசியா ஒரு இக்கு என்ன? கடைசியா என்ன வைக்கிற ஒரு இக்கு? நானு இன்னொரு அடியவர் இருந்தா தான் சாப்பிடுவேன்ட்டு. அட படுபாவி, யாருமே இல்லாதனாலதான்டா நீ சொன்ன கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு உன்னை கூப்பிட்டு வந்தேன். இன்னொருத்தன் கிடைச்சா உடையேண்டா நான் போய் கூப்பிட போறேன். நீ சொன்ன எல்லா கண்டிஷனும் ஒருத்தர் யாரும் கிடைக்காதனாலதான் நீ சொன்ன கண்டிஷன் படி எல்லாம் பண்ணிட்டோம். இன்னொரு அடியவருக்கு நான் எங்க போவேன்னு அவர் பரிதவிச்சு நிக்கிறப்போ காமிக்கிறேன், நீங்க நெத்தில திருநீர் போட்டிருக்கீங்க, நீ ஒரு அடியார் தானா எப்படின்னு பாருங்க. இவர் அடியார் இல்லையா? நீயும் நெத்தில திருநீர் போட்டிருக்கீங்க, நீயும் ஒரு அடியாரான்னு கேட்ட உடனே ஆமா ஆமா நானும் அடியார், அப்ப உட்காந்து சாப்பிடலாம் வாங்க உடனே வேக வேகமா என்ன பண்ணிட்டாரு? உருட்டி தாம் பிள்ளைக்கறி தன்னுடைய பிள்ளை சமைத்தது உருட்டி என்ன பண்ண வாய்க்குள்ள போட போற, சாமி கையை பிடிக்கிறாரு. ஏன்னா யார் வாயில போயிடக்கூடாது, அது யாருனாலும் எச்சில் பற்றக்கூடாது. யாருக்குத்தான் அவிழ்ப்பாகும்? பெருமானுக்குத்தான் அவிழ்ப்பாகும். அவருக்கு போயிடக்கூடாது, கையை பிடிக்கிறாரு. ஏன் 6 மாசம் சாப்பிடாதன்னா
அமைதியா உட்காந்துருக்கேன், தினமும் சாப்பிட்றேன்னு என்னமோ சாப்பாடை பார்க்காத பஞ்சப்பரதை சிமன் அடுத்து வாயில போட போறீங்க. இல்லையா, நீங்க சாப்பிடல, நான் சாப்பிடல, நீங்க சாப்பிட மாட்டேன்னு எந்திரிச்சிட்டீங்கன்னா என்ன பண்றதுன்றதுக்காக சாப்பிட போறேன். இதை என்ன பண்ணியிருந்துக்கலாம், முன்னாடியே இவர் சாப்பிட்டுருக்கலாம். யாரு, நம்மளுடைய சாமி திருத்தொண்டர் முன்னாடியே சாப்பிட்டுருக்கலாம். சொன்னிட்டு இல்ல உங்க வீட்டுல ஒரு பையன் இருக்காருன்னு சொன்னீங்கல்ல, அந்த பையனும் வந்தாத்தான் சாப்பிடுவேன். அடப்போய, நான் அந்த அடப்போய போயாச்சு, அவன் உங்களுக்கு உதவ மாட்டான் சாமி, நீ போய் கூப்பிடு, நீ போய் கூப்பிடு, வெளியில போய் கூப்பிடு. வரமாட்டான்னு தெரியும். எப்படி இருக்கும், இப்பதான் துள்ள துடிக்க பிள்ளைய நம்ம தான் வந்து அறுத்து சமைச்சிருக்கோம். பிள்ளையெல்லாம் அது பண்ணி சமைச்சாச்சு, கண்ணுக்கு முன்னாடியே பிள்ளைய வெட்டி சமைச்சாச்சு. அதுவும் குலத்துக்கு ஒரு பிள்ளை, அதுவும் அழகான பிள்ளை, அதுவும் அவ்வளவு அழகான பிள்ளை. அது தீரான விசாரிக்க அப்படியே சுருள் முடியா அப்படியே சதங்கை கட்டி உட அரங்கான் எல்லாம் கட்டி அந்த பிள்ளை அப்படியே சல அப்படி வந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்து முத்தம் கொடுத்தா கூட சுவாமிக்கு செஞ்சு தினமும் இந்த அம்மா குளிப்பாட்டிட்டு ஒரு முத்தம் கொடுக்குமா. முத்தம் கொடுத்தா கூட எச்சில் பற்றுன்னு சொல்லிட்டு தூரமா முத்தம் கொடுத்துட்டு மஞ்சள் தடவி அந்த பிள்ளைய சமைச்ச பிள்ளைய கூப்பிடுன்னு சொல்றானே படுப்பாவி அப்படின்ட்டு வெளியே போயிட்டு கூப்பிடுங்க அழுத்துறாரு சாமி. 2 பேரும் சேர்த்து கூப்பிடுங்க அழுத்துறாரு. 2 பேரும் சீராளா பத்தாது சத்தமா தீராளா தீராளான்னு 3ஆவது தடவை சொல்லும் போது அதே சத்தத்தோட அப்படி சலசலன்னு சத்தத்தோட அந்த பிள்ளை அங்கிருந்து ஓடி வருது. வந்த உடனே அந்த பிள்ளை அப்படி அள்ளி வாரி தூக்கி எடுத்துட்டு பிள்ளை கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷம் கிடையாது, செத்த பிள்ளை உயிரோட வந்திருக்குன்ற அந்த ஆனந்தம் கிடையாது. சாமி சாப்பிட்டாரான்னு திரும்பி பார்த்தார். இவ்வளவு நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கவே வந்தவர் சாப்பிட்டாரான்னு திரும்பி பார்த்தாரு. வந்தவரும் காணா, இலையில எதுவும் காணா. அந்த பொருள் அவிழ்பாகமா எடுத்து அந்த குழந்தைய மீட்டு தந்த நம்முடைய சிறுத்தொண்ட நாயனாருடைய திருத்தொண்டை நாம் எத்தனை காலமாக பேசினாலும் அடைபடாது, எத்தனை காலங்கள் பேசினாலும் அடைபடாது. அப்பேற்பட்ட ஆற்றலுடைய திருச்செங்காட்டங்குடியில வர 28ஆம் தேதி, அதாவது வர திங்கட்கிழமை அங்க வந்து குரு பூசை, நம்மளுடைய சிறுத்தொண்ட நாயனாருடைய குரு பூசை. அதுல வந்து நம்மளுடைய அடியவர் பெருமக்கள் வந்து ஒருத்தர், நான் சொல்லிருந்தேன், ஒரு அடியவர் ஐயா வந்து ஒருத்தவங்க ரொம்ப தொண்டு செய்துட்டு இருக்காங்க. யாருமே அங்க வந்து அவ்வளவா அவங்களால முடிஞ்ச தொண்டை 12 வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க. என்னைக்குமே நான் யாருக்கையும் பணம் அதெல்லாம் கேட்டதில்லை. ஆனா அவர்கள் வந்து இந்த வட்டம் என்ன கேட்டாங்கன்னா, நாங்களே போட்டு பண்றதுக்கு பதிலா அடியவருடைய பணத்தை போட்டு, மொத்தமே 4 பேர் தான் போட்டு பண்றாங்க. எல்லாரும் பணமும் கொஞ்சம் வந்ததுன்னா நல்லா இருக்கும். நாங்க பணம் எவ்வளவுலாம் கேட்கல, எங்களுக்கு வந்து எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனோட பண்ணும்போது அதுதான் தொண்டு மாதிரி தெரியுது. நாங்க பண்றப்போ ஏதோ ஆணவ துவனி வருதுன்ற மாதிரி சொன்னாங்க. உடனே சரிங்கயா அப்படின்னு சொல்லி, அதனால முடிந்த அடியார்கள் செங்காட்டங்குடி போகணும்னா கண்டிப்பா நீங்க போய் அங்க போய் உங்களுடைய உடல் 2000 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க. முதல் நாள் நைட்டு, மறுநாள் காலைல 1500 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க அங்க மாகேஸ்வர பூஜைக்குரிய. அதனால முடிந்த அடியார்கள் நீங்க எல்லாம் அங்க போய் அங்க இருந்து செங்காட்டங்குடியில ஒரு நாள் இருந்து அங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம், செங்காட்டங்குடியில அப்ப சாமி சமைக்கிறதுக்காக இவனை தீராளனை செஞ்சு வச்சிருப்பாங்களாம். செஞ்சு வச்சுட்டு ஒரு கத்தி எடுத்து வேலைதான் அப்படி வைப்பாங்களாம். கதறுவாங்களாம் அங்க இருக்கிற அடியார்கள்லாம் தீராளான்னு கதறுவாங்களாம். அந்த காட்சியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நான் போய் பார்த்ததில்லை. அந்த மாதிரி காட்சிகள்லாம் அடியார்கள் எல்லாம் கண்டிப்பா போய் பார்த்து அதெல்லாம் பயன்படும். ஏன் சொல்ல வரேன்னா, என்ன பிறவி எடுத்தாலும் சிவத்தொண்டு செய்யலாம், ஆனா மனித பிறவியில மட்டும்தான் அடியவர் தொண்டு செய்ய முடியும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அடியவர் தொண்டை செய்யணும்னு தயவு செய்து கையில எடுத்துக்கோங்க. உளவாரம் கையில எடுத்தார் யாரு, திலகவதியார் கொடுத்த உளவார தடிய கையில எடுத்தவர் அக்கா மாதிரி என்னானாலும் சரி அவர் செய்து கொண்டே இருந்தார். நாமளும் நம்மளால முடிந்த தொண்டை திருத்தொண்டை நம்ம கையில எடுத்து செய்வதுதான் இது. நம்மளுடைய திருநாவுக்கரசருக்கு அவர் குரு பூசைய நம்ம கொண்டாடியதற்கு சமம். என்னைக்கு ஒரு தொண்டை எடுத்துட்டு அட்லீஸ்ட் இன்னையில இருந்து ஒரு தொண்டை கையில எடுத்துட்டு அடுத்த வருஷம் நம்மளுடைய நாவுக்கரச பெருமானுடைய குரு பூசை வரைக்கும் அந்த தொண்டை சரியா செய்ய முடிஞ்சதுன்னா அதுதான் நம்மளுடைய நாவுக்கரச பெருமானுக்கு குரு பூசை செய்வதற்கு சமம். சும்மா தேவாரம் பாடுறனாலேயோ, போய் கோவில்ல போயிட்டு அபிஷேகம் பண்றனாலேயோ, போய் மற்ற விஷயங்கள் செய்யறனாலேயோ அதெல்லாம் நாவுக்கரச பெருமான் ஏத்துக்க மாட்டார். சுவாமி என்னால முடிஞ்சது ஒரே ஒரு காக்காய்க்கு தினம் கொஞ்சம் போல வடை வைக்கிறேன் சாமி, ஒரே ஒரு எறும்புக்கு 2 போடுறேன் சாமி, டெய்லி மாக்கோளம் போட்டு எலும்புகளுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறேன், எனக்கு அவ்வளவுதான் சாமி வசதி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தொண்டை
விடாது செய்கின்ற அந்த நினைப்பை நாம கை கொண்டோம் என்றால் அதுதான் நம்முடைய உளவார படையாளிக்கு நாம் செய்கின்ற பெரும் பெரும் அந்த குரு பூசை விழா என்பதை நான் உங்ககிட்ட இதை பதிவு செய்வது. ஆக அப்போ இருக்கிறதுலயே பெரிய விஷயம் எது அப்படின்னா, மனிதனாய் பிறந்ததுக்கான பெரிய விஷயம் எது? நீங்க தான் சொல்லணும். மனிதனாய் பிறந்ததற்கான பெரிய விஷயம் எது? அடியாருக்கு தொண்டு செய்வது ஐயா. அடியவர் தொண்டுதான் மனிதனாய் பிறந்ததற்கான பெரிய. இதை இப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டோமே. இதை தெரியாத மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல. இதை தெரியாத மனிதர்கள் எவ்வளவு, இதை தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இன்னைக்கு தெரிஞ்சதை முயற்சி செய்வோம். அதனால எல்லாமா சுவாமி ஏதாவது சொல்ல வரீங்களா? ஆமா சொல்லுவாங்க. உழவார பணி பாக்குறது நல்லதுதான். நாங்க வாரந்தோறும் உழவார பணிக்கு போயிடுவோம். சனிக்கிழமையும் போட்டா கூட 1 மணிக்கு 2 மணிக்கு போயிடுவோம். ஒவ்வொரு கோயிலா உழவார பணி பார்த்துருவோம். இவ்வளவு வருஷமா பார்த்திருக்கோம். 2-3 வருஷமா பார்த்திருக்கோம் உழவார பணி. மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க சுவாமி. ஆக நமக்கு தொண்டு என்பது, நான் திரும்ப திரும்ப சொல்றது நல்லா கவனிங்க. நீங்க என்னை எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க, என்னை திட்டுங்க, என்னை என்ன வேணாலும் கழுவி ஊத்துங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. தொண்டு என்பது அடியவர் தொண்டாக இருத்தல் நலம். நான் சொல்றேன், வேற ஒண்ணு. அடியவர் தொண்டு, அடியவர்களுக்கு செய்கின்ற தொண்டா இருந்தா நலம். சிவத்தொண்டு எந்த பிறவிலையும் செய்யலாம். நீங்க பள்ளியா பிறந்தீங்கன்னா தினமும் கோவில் இருந்து சாமிக்கு கிக்கின்னு கத்தி கத்தி தொண்டு செய்யலாம். நீங்க நூலாம்படை சொல்ற திலந்தியா இருந்தீங்கன்னா தினமும் நூலாம்படை போட்டு தொண்டு செய்யலாம். என்னமோ பண்ணலாம். கோவில் தொண்டு, திருத்தொண்டு செய்யலாம். இப்போ திருத்தொண்டு, கோவில் தொண்டு நல்லா வளர்ந்துருச்சு. அது மாற்ற கருத்தே இல்லை. இன்னைக்கு பட்டீஸ்வரர் கோயில்னா திருத்தொண்டா அடிச்சுக்கோ புடிச்சுக்கோ தொண்டுதான். எனக்கு இந்த பாட்டு, எனக்கு இந்த சதுரடி, எனக்கு உனக்கு இந்த சதுரடின்னு பிரிச்சு செய்யற அளவுக்கு இன்னைக்கு ஆளுங்களை தேட முடியாது. இன்னைக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இதுக்கு முன்னாடி நீங்க டச் பண்ணக்கூடாது, ஆமா அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு அடியார்கள் பெருசா வந்துட்டாங்க. ஆனா அடியவர் தொண்டு மிஸ்ஸிங் ஆகுது. அத கொஞ்சம் பார்த்து செய்யும். அதுதான் நான் சொல்ல வரேன். அடியவர் தொண்டு கொஞ்சம் மிஸ் ஆகும். என்னமோ என்ன முடியுதோ ஒண்ணுமே இல்லை. காதுக்கு கேட்கிறோம், ஒரு பிள்ளை நடந்து போகுது, பேக் சரியில்லை, 150 ரூபா 200 ரூபா தான் இருக்கும் பேக். இல்ல காலேஜ் ஸ்கூல் பேக், கண்ணு முன்னாடி ஒரு பிள்ளை பேக் கிழிஞ்ச மாதிரி போகுது. தங்கம் இங்க வாங்க, போயிட்டு அந்த இடத்துல ஒரு கடை, இந்த 200 ரூபாய்க்கு என்னால அவ்வளவுதான் முடியும், பெருசாலாம் செய்ய முடியும். இந்த கால் இல்லாம ஒரு செருப்புல ஒரு குழந்தை நடந்துட்டு போகுது, தங்கம் ஒண்ணும் இல்ல, 100 ரூபாய்க்கு ஒரு செருப்பு என்னால வாங்கி தர முடியும், வாங்க. இந்த மாதிரியான அடியவர் தொண்டுகளை செய்வதற்கு முயலுங்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, என்ன மாதிரின்னு உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு எனக்கு தெரியல. நான் அடியேன்னு சொல்வதை நாம தேடி போக தேவையில்லை. சாமி கண்ணுக்கே காட்டுவர். நாம போய் தேடி தேடி செய்ய தேவையில்லை. போய் சாமி கண்ணுக்கே காட்டுவர். காட்டுறப்போ இதை நான் செய்யறேன் தங்கம், இதை நான் பண்றேன், இது சாப்பாடு இல்லை, முகத்தை பார்த்தாலே தெரியுது சாப்பாடு இல்லைன்னு. ஒரே 2 கிலோ அரிசி மட்டும் நான் கையில கொடுப்பேன். வீட்டுக்கு வந்திருக்காங்க, சாப்பிட்டு போறாங்க, போறப்போ பையில 2 கிலோ அரிசி மட்டும் என்னால அவ்வளவுதான் முடியும். நான் 2 கிலோ அரிசி போட்டு இந்தாங்கம்மா, இது கொஞ்சம் போறப்ப வீட்டுல போய் சமைச்சுக்கும். இவ்வளவு தொண்டு போதும், இவ்வளவு பண்ணா போதும். உங்களால என்ன முடியுமோ அதை செய்தா போதும். அந்த மாதிரியான தொண்டுகளை அடியவர்களுக்கு பாக்குறவங்களுக்கு செய்யலாம். புரியுதுங்களா? நான் சொல்றது சரியா உங்களுக்கு சரியா வழங்குதுங்களா? அந்த மாதிரி செய்யும் போது அதுல கிடைக்கிற அந்த சிவ தத்துவம், ஒரு நாள் சிவமே வருவார். நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க கொடுத்த அரிசி சிவத்து கையில ஒரு நாள் 2 கிலோ அரிசி சிவனே வாங்கிட்டு போவார். அவ்வளவு மனசு இருந்தா அவன் வாங்கிட்டு போவான். நீ கொடுப்ப அரிசி நான் உங்ககிட்ட வாங்கிட்டு போறேன், என்னப்பா எங்கெங்கயோ சமைக்கிறாங்க, உனக்கெல்லாம் செய்யறாங்க. இல்ல, நான் கொடுத்த அரிசி நீ வாங்கிட்டு வர போறதுக்காக வந்திருக்கியாப்பா. நான் கொடுத்த அரிசி, அதான் பவனையா பேசுவாங்க, அந்த சராசரத்துக்கெல்லாம் அதிபதியா பெருமானே, நான் வச்சிருக்கிற செல்ஃப்ல, நான் வச்சிருக்கிற இடத்த நான் கொஞ்சம் போல பூ போடுவேன்றதுக்காக காத்துட்டு உட்காந்துருக்கிய பெருமானே, உன் கருணையை நான் என்ன சொல்றதுப்பான்ற மாதிரி நீங்க மக்கள் தொண்டு செய்யும் போது, நீங்க அடியவர் தொண்டு செய்யும் போது, அது அடியவரை நெற்றியில திருநீர் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அது ஒரு குழந்தையா இருக்கலாம், அது ஒரு உயிரா இருக்கலாம், அது ஒரு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். அதனால அவங்க அடியவர் இல்லையே நினைக்க வேணாம். அதுக்குள்ளேயே சிவம் இருக்குன்றதை பார்த்து நீங்க செய்கின்ற தொண்டுல சிவபெருமான், இதுதான் நம்ம நாவுக்கரச பெருமானுக்கு நாம் செய்கின்ற ஒரு பெரிய நன்கொடை. அவருக்கு நாம கொடுத்து நம்ம அவர் பாட்டை படிச்சதுக்கான நன்கொடை நமக்கு காதுக்கு ஒரு கேட்கிறப்போ நம்மளால 1000 100 1000 கொடுத்து வர முடியாதுனாலும் இந்தாங்க என்கிட்ட எல்லாம் ஒரு 200 ரூபாய் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதான் எனக்கு முடியும் இன்னைக்கு. ஐயா சரியா கேட்க மாட்டேங்குதுங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் கேக்குதுங்களா? எல்லாருக்கும் கேக்குதுங்களா? நல்லது. அம்மா ஃபிட் ஆயிட்டு வந்துருங்க, வெளியே போயிட்டு உள்ள வந்துருங்க. நல்லா கேக்குது ஐயா, நல்லா கேக்குது. நல்ல, வெளியே போயிட்டு உள்ள வந்துருங்க. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா,
இந்த மானுட பிறவி எடுத்ததற்கான காரணம் அடியவர் தொண்டுதான். ஏதோ ஒண்ணு, என்னமோ ஒண்ணு. சிவனுக்கு நாம தொண்டு கன்ஃபார்மா செஞ்சிருவோம், ஏன்னா நம்ம பழகிட்டோம். நான் அதனாலதான் அதை எக்ஸிஸ்ட் பண்ணல. நான் மத்தவங்களுக்கு இதை சொல்ல மாட்டேன், நல்லா கவனிங்க, மத்தவங்களுக்கு இதை சொல்ல மாட்டேன். நீங்க சிவத்தொண்டு செய்யுங்கன்னு தான் சொல்லுவேன். ஆனா நம்ம அடியார்கள் சிவத்தொண்டு பழுத்துட்டோம், பழுத்து கீழே விழுந்து திரும்ப வேற வித விதைக்கு முளைக்கணும்ல. அதனால இப்ப அடியவர் தொண்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு காதுல கேட்டுதுன்னா, சித்தப்பா பையனுக்கு ஒரு பென்சில் வாங்கி தராம, சித்தப்பா பையன் கஷ்டப்படுறான், அவனுக்கு பென்சில் வாங்கி தராம மாட வீதி கோயில்ல போயிட்டு நான் விழுந்து நான் வந்து அந்த தண்ணி அடிச்சேன், நான் அங்க வந்து கூட்டினேன், நான் அங்க வந்து விளக்கு ஏற்றினேன், அதெல்லாம் சொன்ன சாமி என்ன பண்ணுவார்? சிரிப்பார் சாமி. என்னடா கண்ணுக்கு தெரிஞ்சவங்க உங்க அண்ணன் பையன் நான் நேற்று நேரம் வந்து ஒரு பென்சில் வாங்க முடியாம நிக்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அங்க செய்யாம யாருக்கு வேணாலும் செய்வேங்க, எங்க அண்ணன் பையனுக்கு மட்டும் செய்ய மாட்டேன், எங்க அண்ணனுக்கு மட்டும் எனக்கு ஆகாதுங்க அப்படின்னா, தயவு செய்து உளவாரமோ நீங்க செய்யற எந்த ஒரு பூசனையும் சிவபெருமான் ஏத்துக்கவே மாட்டார். இன்னைக்கு அடிச்சு சொல்றேன், நான் எல்லாரும் எனக்கு பிடிக்குங்க, நான் ஏத்தாப்பு நிக்கிறான் பாருங்க, அவன் மட்டும் எனக்கு ஆகாதுங்கன்னு சொல்லிட்டு போய் நம்ம பூசனை செஞ்சா சாமி மன்ன என்ன பண்ணுவாரு? தம்பி என்ன பூசனை செஞ்சாலும் எனக்கு வந்து சேராதுன்னு. என் மாலை கழுத்துல போட்டிருப்போம், நான் போட்ட மாலை நிலமாலை நான் தான் வாங்கி கொடுத்தேன்னா என்ன பண்ணுவாரு? தடக்குன்னு அவுத்து எரிஞ்சிருவாரு சாமி. ஓடா இதை போடான்ட்டு. சாமி இன்னைக்கு உபயம் நாங்க தான், கட்டளை நாங்க தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அக்கார அடிசல் பண்ணிருக்கோம், அது பண்ணிருக்கோம்னா வாயில விட்டுட்டு சாமி வாந்தி எடுத்து வெளியே விட்டுருவாரு. இவன் எப்படி நினப்போட கொடுத்திருப்பான்னு தெரியலையே. தான் என்ற நினைப்போட நீங்க என்ன சுவாமிக்கு செய்தாலும் அது சுவாமி ஏத்துக்க மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கணும், ஏத்துக்க மாட்டார். தான்ற நினைப்பு இல்லாம அடிமை தொண்டு செய்யணும், இதே அடிமை தொண்டு செய்யணும். அதுதான் நம்மளுடைய நாவுக்கரசு. சரி, அப்ப நம்ம உள்ள வந்துருமா? பாடலாமா 10வது பாட்டு? பாடலாம். நமச்சிவாய். தானந்தம் எல்லாம் அம்மா பாடுங்க, சாந்தி அம்மா சுவாமி பாடுங்க. தானந்தம் எல்லாம் 10வது பாட்டு கேக்குதுங்களா? கேக்குதுங்க சாமி. தானந்தம் எல்லாம் தனையடைந்த நாயேனே ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்தான் காணேடி. ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்த திருவடிகள் பானுந்தே தேவர்கட்கோர் வான் பொருள் கான் சாழலோ. பானுந்தே தேவர்கட்கோர் வான் கான் சாழலோ. சாழலோ 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 சாழலோ. நன்றிங்கய்யா. நன்றி. மதில அம்மா எழுதலங்க. நமச்சிவாய் சுவாமி. சிவாய நமங்கய்யா. தானந்தம் பாடும்போது எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட். சரி சரிங்கய்யா. தானந்தம் இல்லான் தனையடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்தான் காணேடி. ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்த திருவடிகள் பானூந்து தேவர்கோர் வான் பொருள் கான் சாழலோ. வான் பொருள் கான் சாழலோ. சிவா திருச்சிட்டமையா. ஆக இந்த கேள்வி கேட்கப்படுது. இப்ப தெரிஞ்சுக்கோங்க, நாம இந்த திருமுறைகள் என்பது சிவபெருமானை நாத கலசத்திலே அடைத்து வைத்து கொடுத்த ஒரு குடம். எது? திருமுறை என்பது சிவபெருமானை நாத கலசத்தில் அடைத்து வைத்து கொடுத்த ஒரு குடம். அந்த குடத்தை எடுத்து நாம மோக்க தவிர குடிச்சா மட்டும் போதும். அந்த குடத்துல இருக்கிற தண்ணியை குடிச்சா மட்டும் போதும். அது போல சிவபெருமான அனுபவம் செஞ்சா மட்டும் போதும். திருவாசகமோ திருச்சாளலோ சிவபெருமானுடைய அந்த பரத்துவத்தை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இந்த பரத்துவம் தெளிவா காட்டுறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நமக்குள்ள சிவன் வந்து வேரூன்றி அருகு போன்று வேரூன்றி இருக்கிறதுனால எந்த சூழலிலையும் அவனை விட்டு விடாத தன்மை நமக்கு. சிவம் ஒருவன் தான், என்றும் அழியாதவன், என்றும் பிறவாதவன். அவனுக்குத்தான் என்ன கிடையாது? தாயுமிலி தந்தையிலி. அது அவனுக்கு பெருமை. அவன் சுடுகாட்டுல இருக்கிறது
பெருமை. அவன் நெத்தியில திருநீர் அணிஞ்சிருக்கிறது பெருமை. அவன் தலையில கங்கை வச்சிருக்கிறது பெருமை. அவன் எப்பொழுதுமே ஒரு பெண்பால் உகந்து ஆடுவது பெருமை. அவன் கழுத்துல நீலகண்டனாக இந்த விஷம் உண்டது பெருமை. அப்படி ஆனந்தம் இல்லான் தனை அடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்தான் காணேடி. இப்ப சிவபெருமான் என்ன பண்ணுவானா, தன்னுடைய அடியவர்கள், எப்படிப்பட்ட அடியவர்கள்? நாயன்மார்கள். அப்படி நாய் போன்ற அடியவர்கள். நாய் எப்படிப்பட்டது? நாய் தலைவனை அறிந்தது. தலைவனை விட்டு ஒரு கால் நம்ம எல்லாம் என்ன பக்தி தான் பண்ணோம்? நம்ம என்ன பக்தி பண்ணணும்? நாய் பக்தி பண்ணணும். நாய் பக்தி என்ன? நாய் பக்தி ஒரு முறை அவன்தான் நமக்கு படி அளந்தான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவனை விட்டு வேற யாரையும் ஒரு காலம் என்ன பண்ணக்கூடாது, கையேந்திரக்கூடாது. நாய் உண்மையிலே நாய் நல்ல நாயா இருந்ததுன்னா அதனால என்ன பண்ணாது, அந்த நாய் என்ன பண்ணாது, சாப்பாட்டுக்காக வேற அவங்ககிட்ட போய் நிக்காது. ஒரே ஒரு முறை அவன் தன்னுடைய கஜமானன்னு ஏத்துச்சுன்னா அவன் உயிர் போனாலும் அவன் தான். தன்னை பின்னாடி வராதன்னு சொன்னாலும் அவனைத்தான் போய் பார்க்கும். அப்பேற்பட்ட பக்தி உடையதுனால நாயன்மார்களும் அப்படித்தான் பண்ணாதனால அவங்க எல்லாம் நாயன்மார்கள். நாய் பக்தி, அந்த பக்தி பண்ணும். அப்படி பக்தி பண்றவங்களுக்கு என்ன பரிசு தருவான் அப்படின்னா, ஆனந்த வெள்ளத்து அழுத்து விற்பான். ஆனந்த வெள்ளத்துல தூக்கி போட்டு போயிட மாட்டான். நல்லா கவனிங்க. ஆனந்த வெள்ளத்துல தூக்கி போட்டு போயிட மாட்டான். என்ன பண்ணுவான்? ஒரு கையை வச்சு குடிச்சு அமுக்கிடுவான். ஏன்? எந்த பக்கமும் என்ன மிஸ் ஆயிடக்கூடாது, இந்த ஆனந்தம்ன்றது இல்லாம போயிடக்கூடாது. ஆன்மாவோட உடல்ல எல்லா இடத்துலயும் ஆனந்தம் படணுன்றதுக்காக என்ன பண்ணுவானா, உள்ள அழுத்தி புடிச்சுக்கிட்டே இருப்பானா. நல்லா கவனிங்க. உள்ள அழுத்தி புடிச்சுக்கிட்டே விட்டுட்டானா என்ன ஆயிடும்? திரும்ப மிதந்து வேலை வந்துடும். திரும்ப இது தெரியாது. அதனால ஆனந்த வெள்ளத்து அழுத்து வைப்பான். பெருமாள் 2 பேரை அழுத்துவான். நல்லா கவனிங்க. சிவபெருமான் 2 பேரை அழுத்துவான். எப்படி அழுத்துவானா, நல்லா எனக்கு ஒரு நிமிஷம் வாய்ப்பு இருந்தா கொஞ்சம் கூட, இதுக்கு நெசசரி கிடையாது, நீங்க முடிஞ்சா என் கூட ஜாயின் பண்ணலாம், நெசசரி கிடையாது. இப்போ நடராஜருடைய திருவடி கீழே ஒரு பெருமானை யாரு? முயலகன். முயலகன் சாமி என்ன பண்ணிருக்காரு? முயலகன் என்ன பண்றான்? முயலகன் என்ன பண்றான்? நீங்க பாத்துருக்கீங்கல்ல, எல்லாம் நடராஜ திருமணி பாத்திருக்கீங்களா இல்லையா? எனக்கு பாருங்க, எல்லாரும் ஆன் பண்ணுங்க. நடராஜ திருமணி பாத்திருக்கீங்களா எல்லாரும்? நடராஜ திருமணி பாரு. அப்ப முயலகன் என்ன பண்றான்? என்ன பண்ணிட்டு இருக்கான்? நடராஜரை பாப்பாருங்க, தலையை தூக்கி பாப்பாரு. சரி, திருவடிக்கு கீழே ஐயா தன்னோட ஆணவத்தை அடக்கி அவர் சுவாமிய நோக்கி இருப்பாருங்க ஐயா. பெருமாள் அவரோட ஆணவத்தை அடக்குனது சுவாமி அருள் பண்றது பாத்துட்டு சுவாமி அடக்கி வச்சிருப்பாரு. கண்ணை விழிச்சு பார்த்துட்டு இருப்பாருங்க ஐயா. முயலகன் கண்ணை விழிச்சுட்டு இருப்பாரு. அருமை அருமை. அப்போ இவ்வளவு நாள் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, முயலகனை பத்தி ஒண்ணுமே தெரியலன்னு அர்த்தம். இவ்வளவு நாள் நமக்கு என்ன ஆயிடுச்சு, முயலகன் இவ்வளவு நாள் நம்ம சாமி கூட நடராஜர் கூடயே இருக்கமே, முயலகனை கீழே பார்த்துட்டு இருக்கானே. நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, முயலகன் தலையை தூக்கி சிவபெருமானோட நடனத்தை பார்த்து ஆனந்தப்பட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. உண்மையா இல்லையா? அப்படி சொல்றவங்க எல்லாம் தம்ஸ்அப் கொடுக்கலாம். இப்ப நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம்னா, அவன் சிவபெருமானுடைய திருவடி கீழே இருந்து சிவபெருமானுடைய திருநடனத்தை பார்த்து ஆனந்திச்சிட்டு இருக்கான் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? அதானா? இல்லங்க ஐயா, ஆணவத்தை அடக்கினாலும் அது திரும்பி மேல் கொண்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். என்ன நினைச்சிருக்கீங்க? சரி, முயலகன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, நிறுத்திடலாம், எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம், டிஸ்கஷன் நிறுத்திக்கலாம். முயலகன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, முயலகன் எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். முயலகன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். முயலகன் எப்பவுமே எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். இப்படி எந்திரிக்க விடாம சாமி என்ன பண்றாரு? ஊன்றிய திருவடியில போட்டு அழுத்திட்டு இருக்காரு. அவன் எப்பயும் எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எப்படியாவது எந்திரிச்சலாம். நீங்க முயலகன் பாத்தீங்கன்னா கை ஒரு பக்கம் போயிருக்கும், இந்த கால் ஒரு பக்கம் போயிருக்கும், எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எந்திரிக்கிறவன் தான் அப்படி எந்திரிப்பான்.
ட்ரை பண்ணி அப்படி எந்திரிக்கிற கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், தலை ஒரு பக்கம், இந்த ஐயா ஒரு கையில கத்தியும் ஒரு கையில கேடயம் மாதிரி பாத்திருக்கேன் நானு. ஒரு கையில கத்தியும் ஒரு கையில கேடயம். அதாவது முயலகன் என்னன்னா எந்திரிக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கான். அது போல நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவம் எந்திரிக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கும். சாமி அழுத்தி புடிச்சுட்டே இருப்பாரு. எப்போ நாம முக்தியில இருந்தாலும் நாம நம்மளுடைய ஆணவம் எந்திரிக்க முயற்சி பண்ணோம், சாமி அழுத்தி பிடிச்சிட்டு இருப்பார். அப்ப சாமியோட வேலை என்ன? சாமியோட வேலை என்னன்னா ஆணவத்தை, அதாவது அகங்காரத்தை எந்திரிக்க விடாம அழுத்தி பிடிக்கிறது தான் சாமியோட. அது ஒரு இடத்துல அழுத்தி பிடிக்கிறது. அவர் அழுத்தி பிடிக்கலன்னா ஆணவம் எப்பயுமே தான் இருக்கும். ஆணவத்துக்கு அழிவு கிடையாது. நம்ம கிட்ட ஆணவம் இருக்கு இல்லையா, நம்ம கிட்ட ஆணவ மறைப்பு எப்பவுமே இருக்கும். எங்க முக்தி நிலையிலயும் இருக்கும். அந்த ஆணவத்தை சாமி காலில் அழுத்தி பிடிச்சிருப்பாரு. அழுத்தி பிடிச்சிருக்கனால அது அடங்கி நிற்கும். அதனால அப்போ ஆனா கவனிங்க, சிவபெருமான்கிட்ட போனா என்ன அடங்கணும்? ஆணவம் அடங்கணும், கர்ப்பம் எல்லாம் அடங்கணும். ஆனா மேக்சிமம் சிவபூசை பண்றதுனால ஆணவம் அதிகம். சிவபூசை பண்றதுல போய் ஆணவம், என்ன மாதிரி சிவபூசை பண்ண முடியுமா, என்ன மாதிரி திருவாசகம் பாட முடியுமா, என்ன மாதிரி திருவாசகத்துக்கு பொருள் சொல்ல முடியுமான்னு நினைச்சிட்டோம்னா சீன் காலி, அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. முயலகனுக்கு ஏற்பட்ட கதிதான். நாம ஆனந்த வெள்ளத்துல அவன் திருவடியில அழுந்து நிக்கணும். புரியுதுங்களா? ஆனந்த வெள்ளத்துல அவன் திருவடியில அழுந்து நிக்கணும், திரும்ப வெளியில வராம. இங்க முயலகன் என்ன பண்றான்? ஆணவ வெள்ளத்துல அழுந்து நிக்கிறான். முயலகன் ஆணவ வெள்ளத்துல அழுந்து நிக்கிறான். சுவாமி அழுத்தி பிடிச்சிருக்காரு, நாம திருவடி தூக்கி இருக்காருல. எதுக்காக? அந்த திருவடியை வச்சு நம்மள ஆனந்த வெள்ளத்துல அழுத்தி பிடிப்பார், நாம வெளியில வராம இருக்கிறதுக்காக. ரெண்டு பேரும் அவர் அழுத்தி பிடிக்கலைன்னா இந்த ஆன்மா எப்ப வேணாலும் வெளியில கலந்துடும். ஏங்க இப்பயே அழுத்தி பிடிச்சிட வேண்டியதான் இருந்தாலும் ஏன் வழக்களிக்கிறாரு? சும்மா இத்தனை பிறவி அது நறுக்குன்னு பிடிச்சமா, காலை பிடிச்சு அமுக்கி உள்ளுக்குள்ள வச்சு அமுக்கி பிடிச்சமான்னு நம்மள ஆனந்த வெள்ளத்துல பிடிச்சு அமுக்கிடலாமே. ஏன் அப்படின்னா ஆனந்தம்னா என்னன்னே தெரியாம நம்மள ஆனந்த வெள்ளத்துல அழுத்தினா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆனந்தம் பிடிச்சிருந்தா அந்த வெள்ளத்துல அழுந்து இருக்கிறது நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனந்தம்னா என்னன்னே தெரியாத அழுத்தினா என்ன பண்ணுவோம்? மூச்சு முட்டுது, என்னை விடியா, தூக்கி விடியான்னு தான். புரியுதுங்களா? நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? ஆனந்தத்தை அனுபவிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்னை தூக்கி விட்டுறியா, நான் மூச்சு முட்டுது, நான் கிளம்புறேன். அப்படிதான் சொல்றாரு. யார் சொல்றாரு? மணிவாசகரே அப்படிதான் சொல்றாரு. விக்கினேன் விழுங்கினேன் வினைக்கேடாய். ஏன் கொடுக்குற ஆனந்தம் என்னால தாங்க முடியலையா, முழுங்க முடியலையா, எனக்கு கண்ணு மொழி பிதுங்குதியா, நீ என்ன ஆனந்தத்தை என்ன இப்படி தர்ற? எற்பு துளைதோறும் ஏற்றினன் எலும்பு துளைகள் எல்லாம் ஏற்றி விட்டாய ஆனந்தத்தை, மச்சை போல ஏத்திட்டே சுவாமி, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, இவ்வளவு ஆனந்தம் எனக்கு தேவையா? தாங்காது சுவாமின்றார். யாரு? மணிவாசக பெருமான் தாங்காது சுவாமின்றார். இந்த ஆளு கொடுத்தா அள்ளிதான் கொடுப்பாரு. என்னைக்கு கிள்ளி கொடுக்குற ஆளே கிடையாது. அது கஷ்டமா இருக்கட்டும், நஷ்டமா இருக்கட்டும், ஆனந்தமா இருக்கட்டும், எல்லாத்தையும் அள்ளிதான் கொடுப்பாப்படி. அப்போ அள்ளி கொடுக்கின்ற அவன் என்ன பண்றான்? ஆனந்தத்துல அழுத்து வைக்கிறான். அப்ப ஆனந்தத்துல அழுத்துவித்தல் என்பது அவனுடைய திருவருள் நடனத்துல ஒண்ணு. தூக்கிய திருவடி எதுக்காகன்னா நாம பற்றுவதற்காக அல்ல. தூக்கிய திருவடி நாம பற்றுவதற்காக இல்ல, நம்மை ஆனந்தத்தை வெள்ளத்திலே அழுத்துவதற்கு. நம்மள ஆனந்த வெள்ளத்துல அழுத்தலைன்னா நாம் ஆனந்தம் அனுபவிக்க முடியாது. கீழே இருக்கிற முயலகனை அழுத்தலைன்னா அவன் எந்திரிச்சிருவான். ஆக அவனையும் அழுத்திக்கிட்டு இந்த காலில் நம்மள ஆனந்த வெள்ளத்துல அழுத்திக்கிட்டு மத்த ஆன்மாக்களை படைச்சுக்கிட்டு மத்த ஆன்மாக்களை காத்துக்கிட்டு மத்த ஆன்மாக்களுக்கு அருள் செஞ்சுக்கிட்டு 5 தொழில்களையும் அவன் செய்யறத ஒரு கண்ணு முன்னாடி பாத்தீங்கன்னா அவன் தூக்கிய திருவடியில அழுந்தி ஆனந்த வெள்ளத்துல அழுந்தி நாமும் நமக்கு முன்னாடி அந்த முயலகன் இருக்கக்கூடிய விஷயமும் அடுத்து அந்த துடி கரத்துல ஆன்மாவின் தோற்றமும் அந்த எரிகின்ற அலலேந்திய கரத்துல ஒடுக்கமும் அவன் ஆடுகின்ற அந்த அந்த அபய கரத்துல அருளனும் அவனுடைய வீசிய கரத்துல மறைத்தலும் அவன் செய்து கொண்டிருக்கான். எப்பேற்பட்ட அந்த ஆடல் தத்துவம், எப்பேற்பட்ட ஆடல் தத்துவம் உடையவன். அப்ப அந்த ஆனந்த வெள்ளத்துல அழுத்தக்கூடியது எதுக்காகன்னா அந்த ஆனந்த வெள்ளத்தை யாரும் அழுத்துனது இல்லையா இது வரைக்கும்? அந்த ஆனந்த வெள்ளத்துல யாரும் அழுத்துக்கலாம்? வீடுவர்கான் யாரு அணுக்கலையா? வானுந்த தேவர் வான்பொருள்கான் சாலலும். தேவர்கள் எல்லாம் அவங்க அழுத்தல். தேவர்களுடைய இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவர்களுடைய இடம் என்ன அப்படின்னா அது நம்மளுடைய புண்ணியங்களை அனுபவிக்கக்கூடிய இடம். இது வாய்ப்பு இருந்தா நீங்க இப்பயும் கூட சேர்ந்திருக்கலாம். தேவர்களுடைய அந்த அந்த இடம்ன்றது புண்ணியங்களை அனுபவிக்கிற இடம். நரகம் என்பது என்ன? பாவத்தை அனுபவிக்கக்கூடிய இடம். அது புண்ணியத்தை அனுபவிக்கிற இடம், இது பாவத்தை அனுபவிக்கிற இடம்.
இந்த புண்ணியத்தை அனுபவிக்கிற இடத்துல என்ன வரும்? தண்டனை வரும். யாரு? இந்திரன் கஷ்டப்பட்டிருக்கான் பார்த்தோமா? எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்காங்க. தேவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க பார்த்தோமா? கந்த புராணம் சொல்றதே தேவர்கள் பட்ட கஷ்டம் தான். தேவர்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க பாத்துக்கமா இல்லையா? பாத்துக்க. வானுலகம் விழுவதென்ன, வானவர்தான் அழுவதென்ன, தேனை அசுரர் குலம் செய்ய கொடிதான் கொள்வதென்ன, தேவர் குரல் கேட்டு உன் திருமுகத்தை காட்டு, அபயகரம் நீட்டு உன் அருள்முகத்தை காட்டு. பாடுவாங்கல்ல இந்திராணி. வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, ரொம்ப பிடிச்ச பாட்டு. நான் கோடி முறை பாடியிருக்கேன் இந்த பாட்டு, கோடி முறை பாடியிருக்கோம். அப்போ தேவர்களும் தேவருடைய பொழப்பும் வேஸ்ட் தான், நரகத்துல இருந்தாலும் வேஸ்ட் தான். நல்லா கவனிங்க. எல்லா ஆன்மாவுக்கும் எந்த இடத்துக்கும் போயிட்டு வரும். எங்க போகும்? இங்கேயும் போகும், அங்கேயும் போகும். இந்த ஆன்மா அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல கொசுறு இருந்துச்சுன்னா சாமி என்ன பண்ணுவாரு? அந்த கொசுரை போக்குறதுக்கு ஒண்ணு அதிக புண்ணியம் பண்ணிட்டா என்ன போட்டுருவாரு? தேவர் உலகத்துல போட்டு அதை அனுபவிக்க வைப்பாரு. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா என்ன போட்டுருவாரு? நரகலோகத்துல போட்டுருவாரு. ஒரே ஒரு செய்தி, திடுக்கிடும் தகவல் ஒண்ணு இருக்கு. திடுக்கிடும் தகவல் அப்படின்னா கொஞ்ச நேரம் ஆன் பண்ணுங்க. என்னன்னா, நல்வினை செஞ்சா எங்க போட்டுருவாரு? சொர்க்கத்துல போட்டுருவாரு. தீவினை செஞ்சா நரகத்துல போட்டுருவாரு. இந்த தீவினையில கொஞ்சம் அதிகமா செஞ்சா எங்க போட்டுருவார் அப்படின்னா, பேயாக சாமி கொடுத்துருவார். பேயா கொடுத்துருவார். பேய் என்பது ஒரு பிறப்பு. இந்த ஆன்மா செத்த உடனே போறது அது பேய் கிடையாது. பேய்ன்றது ஒரு பிறப்பு. பேய் எப்படி எல்லாம் கஷ்டப்படும் அப்படின்னா, அற்புத திருவந்தாதி படிச்சாதான் தெரியும் பேய் எப்படி கஷ்டப்படுதுன்றத. அம்மையார் சொன்ன அற்புத திருவந்தாதியில சொன்னாதான் தெரியும் அந்த பேய்கள் எப்படி கஷ்டப்படும். பேய்கள் கஷ்டப்படும். சாமி அம்மா வைர சிவகாமி அம்மா, மத்தவங்க கேக்குதுங்களா? வைர சிவகாமி அம்மா ஒரு தடவை வெளியில போயிட்டு உள்ள வாங்க, கட் பண்ணிட்டு வெளியே போயிட்டு உள்ள வாங்க, கேட்கும்னு நினைக்கிறேன். வெளியே போயிட்டு உள்ள வந்துருங்க. அப்போ இந்த நரகத்தை விட கொடுமையானது பேய். பேய் பிழைப்பு. அது இன்னொரு நாள் பார்க்கலாம். நரகத்தை விட கொடுமையானது பேய்ங்கிற பிழைப்பு தான். அந்த பிறப்பை சாமி கொடுப்பார் அந்த சுவாமி. அதனாலதான் அந்த பிள்ளைங்க கஷ்டப்படுத்தணும்னு தெரிஞ்சு அந்த பிள்ளைங்களை கையில வச்சுக்குவார். இந்த பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுது, ரொம்ப தொல்லனாத துயரத்துல இருக்குன்ட்டு அந்த இடத்துல இந்த பிள்ளைங்களை போய் என்ன பண்ணுவாரு? கொஞ்ச நேரம் அந்த பிள்ளைங்களோட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவார். ஏன்னா இந்த பிள்ளைங்க சொல்லனாத துன்பம் அடையுது, இந்த பிள்ளைங்களை காப்பாற்றணும்னு சொல்லி பேய்களுக்கும் அருள் செய்கின்றோம். அதனாலதான் சாமி என்ன பண்ணுவாராம்? இந்த 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 உலகம் அழிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன கவனிங்க ஒரு நிமிஷம். இந்த சுவாமி இந்த உலகத்தை சம்ஹாரம் பண்ணுவார்ல, அது என்ன சொல்லுவோம்? ஊழின்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே கேட்கல அம்மா. இங்க கேக்குதுங்க அம்மா. நீங்க குவிட் பண்ணிட்டு வெளியே வாங்க. வைர சிவகாமி அம்மா, நீங்க வெளியே போயிட்டு உள்ள வாங்க. எல்லாத்துக்கும் கேக்குது. உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். சுவாமி அப்போ பேய்கள் பத்தி சொன்னீங்க. அப்போ ஊழிக்காலம் அருமை அருமை சாந்தி. ஊழிக்காலத்துல எல்லாத்தையும் ஒடுக்கிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கிடுவாராம். எல்லாமே ஒடுங்கி போயிடும். இந்த பேய்களுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுப்பாராம் இருக்கிறதுக்கு. இந்த பேய்களுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுப்பாராம் சாமி. ஊழியில எல்லா உயிரினமும் ஒடுங்கி இருந்தாலும், எல்லா உடலும் ஒடுங்கி இருந்தாலும், இந்த பேயுடல் மட்டும் கொஞ்சம் டைம் கொடுப்பார். அதுதான் கடைசியில ஒடுங்கும். பேயுடலை மட்டும் கடைசியில ஒடுங்குவார். ஏன்னா அது கொஞ்சம் அது கழிக்கின்ற அந்த விஷயத்த எவ்வளவு கொடுமையான பிறப்புன்னு அம்மா சொல்றாங்க, பேய் பிறப்பு. அதனால யாருக்கு அந்த பேய் பிறப்பு வரும்னா, பசிக்கொடுமையிலிருந்து எல்லாத்தையும் பசிக்கொடுமைக்குள்ளேயே வைக்கிறவங்கள, நிறைய பேரை பசிகள்ல துடிக்க வச்சவங்கள, நிறைய அதுக்கான தண்டனைகள்லாம் அது ஒரு நாள் சொல்றேன். இந்த மாதிரி செஞ்சவங்களுக்கு எல்லாம் பேய் பிறவிதான். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை செஞ்சு கொடுத்தாங்க. என்ன சொல்ல வரேன்னா, சாமி ஒண்ணுமே கேட்கல. சிவகாமி அவங்களை எடுத்து விட்டுருமா? கேக்குது.
அம்மாவை குவிட் பண்ணி விட்டுருவோமா, ரிமூவ் பண்ணுவோம், அவங்க வரட்டும். அம்மா ரிமூவ் பண்ணிட்டோம். அம்மா உங்களை ரிமூவ் பண்றேன், நீங்க திரும்ப வாங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். அம்மா ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப வருவாங்க அவங்க. அப்போ அவங்க சொல்றது, அப்போ பேய் பிறப்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஆனா வலி எப்படி இருக்கும்? சாமி கூட கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஆனா வலி எப்படி இருக்கும்னா நரகத்தை விட கொடுமையானது. நரகத்தை விட கொடுமையானது பேய் பிறப்பு. இந்த பேய் என்பது இந்த உடம்பு விட்டவனே சங்கின்னு நம்ம படத்துல காட்டுற மாதிரி அப்படியே தலையை விரிச்சு போட்டு அங்க அப்படியே அப்படியே கால் இல்லாம பறக்குது பாருங்க, அப்படிலாம் கிடையாது. பேய் பிறப்புன்றது தனி பிறப்பு. எப்படி எறும்பு ஒரு பிறப்போ, யானை ஒரு பிறப்போ, அது போல பேய் என்பது ஒரு பிறப்பு. அது எப்படி இருக்கும், என்ன கலர்ல இருக்கும், அது என்ன மாதிரி உருவம் இருக்கும், எல்லாத்தையும் காரைக்காலங்க சொல்றான். பேய் கிட்ட இருந்து தான் தொடங்குது நம்மளுடைய திருமுறையே. நம்ம திருமுறை எங்க இருந்து தொடங்குது? சுடுகாட்டுல தான் தொடங்குது. நம்ம திருமுறை சுடுகாட்டுல அற்புத திருவந்தாதியில பேய்களோடு நடனம் ஆடுகின்றவனைத்தான் முதல்ல நட்டப்பாடையில நம்மளுடைய காரைக்கால் அம்மையார் பாடுறாங்க. அதை போய் முதல்ல வச்சா யாராவது திருமுறை படிப்பாங்களா? இப்பயே படிக்க மாட்டாங்க. துடலை பொடி பூசின்னு சொன்னப்பயே படிக்க மாட்டேங்கிறாங்க. அதை தூக்கி முதல்ல வச்சிருந்தா உனக்கு ஒரு கும்பிடு, ஒரு தசைக்கு ஒரு கும்பிடு, இதுன்னு பார்த்து எடுத்தோடனே பேய் கதையா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுவாங்களோ என்னவோ தெரியலதான் கடைசியா அடுக்கப்பட்டது. அது கடைசியா கிடைச்சது. காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதி அடுக்கும் போது கடைசியா கிடைச்சது, அதனால அடுக்குனாங்க. அப்படி அதனால அந்த பிறப்பு, அப்போ இந்த பெருமான் வந்து என்ன பண்ணுவான்னா இந்த ஆனந்த வெள்ளத்துல அழுத்துறது அப்படிங்கிறது அவனுடைய கருணையில மிகச்சிற. ஏன்னா அவன் அழுத்தல அப்படின்னா இந்த ஆன்மா திரும்ப எங்க போயிடும் அதுக்கு தெரியாது, ஆனந்தத்தை. அதனால இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்காக சுவாமி இத்தனை பிறப்பு கொடுக்குது. ஆனந்தம்னா என்னன்னு ஒவ்வொரு பிறவியிலையும் ஒரு சொட்டு சொட்டா சொல்லி சொல்லி கொடுத்து மனித பிறப்பிலதான் அந்த ஆனந்தத்திற்கான டெஃபினேஷன் நல்லா சொல்லி இறைவனுடைய திருவடிதான் ஆனந்த பெருங்கடல்னு காமிச்சு அதை பற்றுன்னு சொல்ற என்ன வந்ததுன்னா, இப்ப தூக்கி ஆனந்த கடல்ல போட்டா என்ஜாய் பண்ணுவோம் இல்ல? இப்ப தூக்கி ஆனந்த கடல்ல போட்டா என்ஜாய் பண்ணுவோம். தெரியாம உங்களை நல்லா கவனிங்க, ஒரே நிமிஷம் கவனிங்க, நான் நிறைவு செய்யப்படும். நல்லா கவனிங்க. உங்களை பிடிச்சு என்ன பண்றோம், கண்ணை கட்டி உங்களை வந்து கதவுல ஒரு வீட்டு கதவை பூட்டிட்டோம். என்ன பண்ணுவீங்க? கும் இருட்டு. என்ன பண்ணுவீங்க? கண்ணை கூட கட்ட வேணாம். கண்ணை கட்டாம கும்மிருட்டுல உள்ள தட்டி கதவை பூட்டியாச்சு. என்ன பண்ணுவீங்க? கண்ணை மூடி உட்கார்ந்துக்குவாங்க. பாடுறா பயத்துல அலறுவோம். வேற என்ன பண்ணுவோம்? வெளியே வருவோமான முயற்சி எப்படியாச்சும் அங்க இருந்து வெளியே வந்துடும்ல, எப்படியாச்சும் அங்க இருந்து வெளியே வந்துடணும்னு யோசிப்போம்ல. எப்படியாச்சும் அங்க யாராவது இருக்கீங்களா ஆமா அப்படின்னு யாராவது இருக்கீங்களான்னு கேக்குவாங்க. அறுவை இல்ல அப்படி யாராவது பேச்சு யாராவது இருந்தா போதும் இல்ல நம்மளுக்கு. அது எந்த இடமா இருந்தா என்ன, நம்ம இடத்துல உட்காந்துக்கிறோம், நான் உட்காந்து கதை பேசிட்டு இருப்போம்ல. அதனால டம்முன்னு கதவை தட்டுவோம். டப்புன்னு கரண்ட் வந்து கரண்ட் வந்தாதான் தெரியுது உள்ளுக்குள்ள என்ன இருக்கு. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், ஏசி ரூம், பெட்டு, சாப்பிடுறதுக்கு தேவையான பொருள், நீச்சல் குளம், இது எல்லாம் இருக்கு தெரியுது. அப்ப என்ன பண்ணுவோம்? கதவை திறந்துடாதீங்க. என்ன சொல்லுவோம்? கதவை திறந்துடாதீங்க, எங்களை வெளியே அனுப்பிச்சிடாதீங்க, நாங்க இங்கே இருந்து சொல்லுவோம். அது மாதிரி இந்த ஆன்மாவுக்கு அனுபவமே இல்லாதப்ப அது என்னமா நினைக்கும்? வெற்றா இருக்கு, பிளாக்கா இருக்கு. அது என்ன பண்ணும்? அந்த கருணை கடல்லையே ஆனந்த கடல்லையே அழுத்து வித்தாலும் என்னை லெட் மீ அவுட் என்ன வெளியே விட்டுருங்கன்னு தான் கட்டுமே தவிர அனுபவிக்காது. நான் சொன்னது இந்த ஆன்மாவுக்கு, நல்லா கவனிங்க, இந்த ஆன்மாவுக்கு பழக்கப்பட்டு இப்போ கரண்ட் கட் ஆனதுக்கு அப்புறமும், கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா இருட்டுக்கு போயிடுது இல்லையா? இருட்டுக்கு போனதுப்ப என்ன ஆகுது? இருட்டுக்கு போன உடனே என்ன ஆகுது? நமக்கு பயப்படுது இந்த ஆன்மா, அதனால வெளியுது. கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா யூபிஎஸ் மூலமா ஒரு கரண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. கரண்ட் கட் ஆனதுக்கு அப்புறமும் யூபிஎஸ் மூலமா ஒரு கரண்ட் வந்ததுன்னா இந்த ஆன்மாவுக்கு இப்ப என்னைக்காவது வெளிச்சம் இல்லாம இருக்குமா? என்னைக்குமே வெளிச்சம். அது போல இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்ப நம்ம இந்த பிறவில என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா யூபிஎஸ் பேங்க் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட யூபிஎஸ் பேங்க் இருக்கு இல்லையா, இந்த கரண்ட்டை வச்சு இந்த கரண்ட்டை ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கரண்ட் கட் ஆன உடனே அருள் என்ற யூபிஎஸ் மூலமா நமக்கு கரண்ட் வந்து அப்பயும் வெளிச்சத்துல இருப்போம். அந்த வெளிச்சத்துல பெருமானுடைய கருணை கடலை, ஆனந்த வெள்ளத்தை இந்த ஆன்மா அனுபவிக்கும். யூபிஎஸ் போடலன்னு வச்சுக்கோங்க, கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு என்ன தெரியாது? கருணையும் தெரியாது, ஆனந்தமும் தெரியாது, கதறிக்கிட்டே உட்காரும். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கரண்ட் இருக்கிறப்பவே நம்ம யூபிஎஸ் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம்.
நம்ம யூபிஎஸ்ன்னு ஒண்ணு கிடையாது. நம்ம யூபிஎஸ்ன்றது இறைவனுடைய அருள். அந்த அருளை சேர்த்து கொண்டிருக்கோம். இந்த அருள் சேர்க்காம பல கோடியை சேர்த்து வச்சுட்டு போனாங்கல்ல, அவங்களுக்கு இந்த பிறவில லைட்ல இருப்பாங்க. இந்த உடம்புன்றது அந்த கரண்ட் கட் ஆகணும் என்ன ஆயிடுவாங்க, இருட்டுல போயிட்டு அவங்களால எதுவும் எந்த இதையும் அனுபவிக்க முடியாது. கதறிட்டு தான் இருக்கணும், கதறிட்டே இருக்கணும். நமக்கு கதறல் உண்டா? நம்ம என்ன பண்ணிட்டோம், 75% சார்ஜ் போட்டோம், இன்னும் 25% தான் சார்ஜ் போட்டோம்னா இந்த ஆன்மா இன்னொரு பிறவி வராத அளவுக்கு இதுக்கான வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதுதான் ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி அப்படின்றது. ஊனினை உருக்கி உள்வொளிய பெருக்கணும். உள்வொளியை பெருக்காம நான் பண்ணிட்டேன்னா இப்ப சாமி என்ன ஆயிடுச்சு, இப்ப நமக்கு இந்த உடம்புன்ற கரண்ட் ஃபியூஸை கட் பண்ண நமக்கு என்ன வந்துடும், உடம்புன்ற ஃபியூஸை கட் பண்ண நமக்கு என்ன வந்துடும், யாரு கரெக்டா சொல்றாங்க கிடைக்கும். இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அருமை. அருள்ன்ற கரண்ட் வந்துடும். இந்த உடம்புன்ற கரண்ட கட் பண்ண உடனே அருள் அப்படின்ற கரண்ட் நமக்கு வந்துடும். அந்த கரண்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம். அதனாலதான் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லாகி ஆங்கு. அப்போ பொருள் தேடும் போது எதை தேடிக்கணும், அருளையும் தேடணும். இல்ல 60 வயசுக்கு அப்புறம் தேடுவான், 60 வயசுக்கு அப்புறம் தேடுவான். இப்பயே என்ன தேடுறது என்னெல்லாம் கேட்பான், என்ன இந்த வயசுலயே போய் என்னது 60 வயசுல பாத்துக்கலாம் இல்லன்னா 60 வயசுல இப்பவே என்னது கண்ணு கொய்யினுது, கொஞ்ச நேரம் பேசினா முதுகு தண்டு அது கொஞ்சம் பண்ணுது, என்னென்னமோ பண்ணுது. இப்ப பேசுறது 60 வயசுக்கு அப்புறம் என்ன ஆகும், காதும் கேட்காது. எங்க அடியார்கள்லாம் 75-80 வயசு நல்லாதான் இருக்கேன். நான் உங்களை சொல்ல உடனே சண்டைக்கு வந்துடாது என் கூட. என்னடா எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, கண்ணு நல்லா கேக்குது, காது நல்லா கேக்குது, எங்களை பார்த்தா உனக்கு. நான் உங்களை சொல்லல, நான் என்ன சொல்றேன் மத்தவங்க. அப்ப வயது ஆக என்ன ஆகும்னா உடல் வளம் குன்றப்போ அருளை தேடுவதற்கான பாத்திரம் அது இல்லை. நாம உடம்பு நல்லா இருந்தா தான் பொருளையும் தேட முடியும், அதனால உடல் நலம் தான் ரொம்ப முக்கியம். உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கண்டான், உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே அப்படிங்கிற திருமூலர். நான் உடம்பு ரொம்ப கேவலம் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உடம்புக்குள்ளதான் உத்தமன் கோயில் இருக்கா, அதை வச்சுதான் அவனை அருளை நம்ம பெருக்க முடியும். அதனால இந்த உடம்ப வச்சுதான் அருளை பெருக்க முடியும். அதனால நல்ல உடல்நிலை வச்சுக்கோங்க. நல்ல உடல்நிலை வேணும்னா என்ன வேணும், உடம்பு சுத்தமா இருக்கணும். உடம்பு சுத்தமா இருக்கணும்னா என்ன பண்ணணும், திருமுறை படிக்கணுங்க ஐயா, திருமுறைகள் படிக்கணுங்க ஐயா. திருமுறையில எந்த பாட்டு படிக்கணும், தொடங்க இடத்துக்கே வந்துட்டோம். திருவங்க மாலை தினமும் படிங்க, உடலை நல்லபடியா காத்து கொள்ளுங்க, அருளை கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜ் போட்டுட்டே இருங்க, கவலையே படாதீங்க. இந்த கரண்ட் போனா யூபிஎஸ் கரண்ட் நமக்கு இருக்கு, வந்துடும் கன்ஃபார்மா. உங்க ஆன்மா வாரத்துல 4 நாள் சார்ஜ் ஆயிருது இல்லைங்க, வாரத்துல 4 நாள் ஆன்மா, உங்க ஆன்மா கண்டிப்பா இருள்ல போகாது. நீங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கணும். தொடர்ந்து ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டாலும் சார்ஜ் என்ன ஆயிடும், சார்ஜ் போயிடும். அதனால அதனால அருளை வந்து நாம பெறுவதற்கும் முயற்சி செய்யணும். அருளை பெறணும்னா இந்த மாதிரியான சத்சங்கத்துல கலந்து கொள்ளுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அருளானது உங்களுக்குள்ள வரும்னு சொல்லி இந்த அளவுல அடியேன் நிறைவு செய்கின்றேன். ஆனந்த வெள்ளத்துல அழுத்துதல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா, ஆனந்த வெள்ளத்துல அழுத்துறது என்ன தெரியுமா, இந்த ஜென்மத்துல நாம யூபிஎஸ் போட்டு அடியார் தொண்டு செஞ்சு அதை நல்லா சார்ஜ் ஏற்றதுக்கு அப்புறம் உடம்பு எப்ப கலண்டாலும் எங்க அப்பனோட ஜெகஜோதியா இருந்து அவன் ஆடுற ஆனந்த கூத்த அனுபவிக்க கூடிய ஆற்றலை பெறுவதுதான் நாம இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து சார்ஜ் போட மறந்துடாதீங்க. சார்ஜ் போட மறந்துடாதீங்கன்னா என்ன அர்த்தம், அடியார் திருக்கூட்டத்தை இணைவதை நிறுத்தி விடாதீர்கள். எப்பொழுது வாய்ப்பு கிடைத்தாலும் இங்க எழுந்தருளுங்க என்று சொல்லி இந்த அளவிலே இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டோம், நம்மளுடைய நாவுக்கரச பெருமானையும் வச்சு செஞ்சாச்சு, அவரையும் அப்படியே அணுவா நம்ம பிரிச்சாச்சு. அதே சமயத்துல நம்மளுடைய திருச்சாளருடைய ஆனந்த வெள்ளத்தை அழுத்துதலையும் பார்த்தாச்சு. அதனால கவனிங்க, நீங்க இனிமே நடராஜர் திருமேனியை பாக்குறப்ப என்ன பண்ணோம், படுவாவி எந்திரிச்சிராதரா, யார பார்த்து சொல்லணும், முயலராதரா
எந்திரிச்சா எப்பா கொஞ்சம் அழுத்தி பிடிப்பா அப்படின்னு சொல்லி முயலகனை பார்த்து நம்ம சொல்லணும். அந்த தூக்கிய திருவடியில பார்த்து என்ன சொல்லணும், டேய் நல்லா வச்சு அழுத்துறா, அப்படி லேசு பாசாலாம் அழுத்தி விட்டுறாத, நல்லா வச்சு அழுத்துற, ஆனந்த வெள்ளத்துல அழுத்துறதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் தூக்கிய திருவடிக்கும் ஊன்றிய திருவடிக்கும் பார்க்கும் போதெல்லாம் பக்தி செய்து பெருமானுடைய திருவருளை ஆனந்த வெள்ளத்திலே அழுந்து இருங்கள் என்று சொல்லி அத்தனை அடியார்களுடைய திருவடி தாமரைகளையும் சென்னிமேல் சூட்டி மகிழ்ந்து அடியை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. அடியார்கள் போயிட வேணாம், 3 நிமிடத்தை எடுத்துருவோம், நிறைவு செய்திருவோம். அதனால அடியார்கள் இருந்து போகலாம். நமச்சிவாய். அம்மா நிறைவு செய்வதற்காக நம்மளுடைய பிரேமாமாவர்களை நிறைவு பாடல் கலைக்கிறேன். நமச்சிவாய். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் மூங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவுடைய தாமரைகளை சென்னிமேல் சுட்டி வணங்கி மகிழ்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா அழியனே நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேங்க ஐயா. சிவாய நம. நல்ல ஒரு கருத்து இன்று ரொம்ப சிறப்பான கருத்து. ஏன்னா முரளுதல்ன்றது எனக்கும் தெரியாம இருந்தது. என்னது முரளுதல்ன்றது ஒரு வார்த்தை வருதே அப்படின்ட்டு. ஆனா முரண்பாடா இருக்கிற அந்த வார்த்தையை தான் முரளுதுன்னு சொல்றோமோ அப்படின்னு நினைச்சுட்டேன். ஆனா அன்னைக்கு வண்டு கணது எப்படி ரீங்காரம் விடுமோ அந்த மாதிரி அந்த முரளுதன் நம்ம மனசுக்குள்ளே பெருமான் நம்ம ஒரு அப்பெல்லாம் அந்த காலத்துல நம்ம சினிமா பாட்டு பாடுக்கலாம் அந்த ஹம்மிங் பண்ணினே நம்ம வேலை பார்ப்போம் ஒரு சின்ன வயசுல. இப்பெல்லாம் அந்த தேவாரம் திருவாசகம் தான். ஒரு பாட்டை கத்துக்கினா அதே திருப்பி 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 நம்ம மனசுல ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அது நம்ம சத்தமா மத்தவங்கள தொந்தரவு இல்லாம நான் மட்டும் அந்த ஹம்மிங் பண்ணினே அந்த பாட்டு பாடிட்டே இருக்க முடியாது. அது இன்னைக்கு முரளுதன்ற வார்த்தை ரொம்ப சிறப்பான ஒரு கருத்து தெரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. நாவுக்கரசு ஒரு தொண்டு தான், அவர் நல்ல தொண்டு தான் செய்தார். அந்த தொண்டு அடியாருக்கு அடியே நம்ம எல்லாம் செய்யணும். ஏன்னா இந்த பிறவிலேயே சொல்லிட்டீங்க, அடியாருக்கு மண்ணில் பிறந்தார் பெரும் பயன் என்னன்னா அடியார்களுக்கு மாகீஸ்வர பூஜை செய்வதுதான் சொல்லிட்டீங்க. ஆனா சிவபெருமான தொண்டு நம்ம நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். ஆனாலும் இந்த குரூப்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. ஆனாலும் அடியார்களுக்கு மாகீஸ்வர பூஜை சிறப்பு, அது இந்த பிரிவிலே செய்தான். அதனால அந்த பணியில் பிறந்த பெரும் பையன் நமக்கு கிடைக்குது அப்படின்றத அந்த விளக்கம் கொடுத்து சிறுதொண்டையனார் பத்தி நிறைய நாயன்மார் பத்தி எல்லாம் நிறைய எடுத்து விளக்கம் கொடுத்தீங்கயா. ஆனா முக்கியமா நாவுக்கரசு பெருமானுடைய பார்த்தோம்னா அவர் பிரதிபலன் எதிர்பார்க்காம தொண்டு செய்தார். நம்ம அந்த மாதிரிதான் நாமளும் வாழணும். நம்ம என்ன ஒரு இடத்துல போய் திருவாசகம் போய் பாடிட்டு வந்தாலே நமக்கு என்ன கொடுப்பாங்க, பொன்னாடை போடுவாங்களா, அது செய்வாங்க, இது செய்ய, இப்படிதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த காலம் பணம் போகணும், எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம செய்யணும், தொண்டு செஞ்சுட்டு இருக்கணும். எல்லா மனிதர்களும் சமமா பாவிக்கணும். முதல்ல அதான் மனசுல வரணும். எல்லா கீழ் மக்களா இருந்து பெரிய மக்களா இருந்தாலும் நம்ம அடிக்கடி செய்யற தவறு என்னன்னா, நம்ம ஒருத்தவங்களை பழகக்குள்ள அம்மா நீங்க என்ன உருமா, என்ன குணம், என்ன சாதி, எப்படிதான் கேட்போம். ஆனா நம்ம அவங்க எப்பேற்பட்டவங்க, என்ன அவங்களோட சிறப்பு என்ன, அதை நம்ம ஆராயவே மாட்டோம் எப்பயுமே. ஆனா இன்னைக்கு சிறப்பான ஒரு கருத்து நீங்க சொன்னது, தொண்டு செய்யணும். எதிர்விட்டு நம்ம கூட பிறந்தவங்க அவ்வளவு கஷ்டப்படல, அவங்களுக்கு உதவி செய்யாம நம்ம பெருமைக்கோசரம் போய் நம்ம தொண்டு செய்யறோம்ல, தவறு. நம்ம சிறந்த தொண்டு செய்யணும்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும். முதல்ல ஒரு நல்ல காரியத்தை செய்துட்டு அடுத்தவங்களை தொண்டு செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க. அது ரொம்ப சிறப்பான கருத்து. நம்ம கூட்டத்துல இருக்கிற அடியாருக்குலாம் யாருக்கும் ஒரு கஷ்டம் இருந்தாலும் முதல்ல வாழ்த்து சொல்றதோ கொடுத்து உதவுறதோ ஒரு பெரிய விஷயமா நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் செய்துட்டு இருக்கோம். அது நம்ம சொல்லவே தேவையில்லை. நம்ம குடும்பத்தை பத்தி ஒரு பதிவு போட்டா அடுத்த விஷயமே வாழ்த்து சொல்றது. யாரோடையும் நடத்தக்கூடாத ஒரு காரியங்க இதெல்லாம். உடனே ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம், வாழ்த்து சொல்றோம். பிறந்த நாளா இருந்தாலும் சரி, திருமண நாள் இருந்தாலும் சரி, ஒரு அதாவது இறைவனடி சேர்ந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வாழ்த்து சொல்றோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கருத்துல நம்ம குடும்பத்துல போயிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நம்ம அடியார்கள் எல்லாருமே சின்ன சின்ன தொண்டு பெரிய அளவுல செய்யாட்டினாலும் சின்ன சின்ன தொண்டு இன்றைய வரைக்கும் எல்லாம் நம்ம அடியாரெல்லாம் செய்துட்டு இருக்காங்க. அது ரொம்ப ஒரு சிறப்பு தாங்க ஐயா. விடைபெறுகிறேன் ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவாயனம். நன்றிங்க சுவாமி. அடியார்கள் எவரேனும் தங்களுக்கு கேள்விகள் இருந்தா எழுப்பலாம், இல்ல ஏதாவது ஒரு பதிவுகள் இருந்தாலும் அவங்களுக்கு செய்யலாம். உங்களுடைய காலம் ஒரு 2 நிமிடம் தான் டைம் இருக்கு. யாராவது நடராஜன் ஐயா, நடராஜன் ஐயா பேசு. இன்னைக்கு எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு கருத்து, நம்மளை தூய்மைப்படுத்துறதுக்கு அந்த நாதம் அப்படிங்கிற ஒரு பொற்குடத்தை கொடுத்து அனுப்புனாரு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா.
அது உண்மையாவே வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்ததுங்க. நம்மள அனாதையா விடல அவர்கள், நம்மள அனாதையா விடல. இதை வச்சுக்கோடா, இதை வச்சு நீ மேல வந்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ரொம்ப உன்னதமான கருத்து. அருமை அருமை அருமை. நடராஜன் ஐயா அருமை அருமை. ஜனநாதத்தினால பெருமான தூய்மை செஞ்சுட்டு இருக்காரு நடராஜன் ஐயாவோட நாதம் டெய்லி வந்துரும். ஐயா நாதத்தினால அவங்க சரியா தன்னுடைய பாத்திரங்கள் எல்லாம் துலக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. இன்னொரு அடியா அவருக்கு வாய்ப்பு அல்லியம்மா சுவாமி. ராகவன் ஐயாவுக்கு வாய்ப்பு கொடுங்க ஐயா. சுவாமி சாமி சிவாயனம் திருவடி வணக்கம். அல்லியம்மா பேசிட்டோம். ஒரே ஒரு அம்மா கரம் உயர்த்திட்டாங்க, அதுக்காக சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம் சுவாமி. ராகவன் ஐயா மன்னிக்கணும். அம்மா அல்லியம்மா பேசுங்க அம்மா. பரவாயில்லைங்க ஐயா, ஐயா பேச சொல்லுங்க, ஒன்னும் அவசியம் இல்ல பேசுங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, நம்ம அடியா இருக்கு, நம்ம ஐயா தான். நீங்க சொல்லுங்க, சொல்ல வந்து கத்து சொல்லுங்க. ஐயா திருவடி அனைத்தடியா திருவடியில் வணங்குறீங்க. நீங்க சொன்னீங்க ஐயா அடியார்களுக்கு தொண்டு செய்யறதுன்னு. அடியேன் வந்து இந்த ஒரு 6 வருஷமா இங்க எங்க ஊர்ல அன்னூர் பக்கத்துல பதுமம்பள்ளி அப்படிங்கிற ஆசிரமம் இருக்குங்க ஐயா. அங்க 300 பேர் இருக்காங்க. நான் அங்க வந்து இந்த பகுதியில இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் அரிசி, பருப்பு, இந்த பாம் ஆயில் இதெல்லாம் அவங்க வந்து ரேஷன்ல வாங்குறது நிறைய பேர் யூஸ் பண்றது இல்லைங்கய்யா. அது நல்லா துணிமணிகை இதெல்லாம் வந்து ஒரு 7 வருஷமா அந்த குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோங்க ஐயா. இதுவும் அடியார்களுக்கு தானுங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், திருநீர் பூசினவங்க மட்டும் இல்ல, எந்த உயிர்களுக்கும் தொண்டு செய்வதுதான் அடியவர் தொண்டு. அதனால கண்டிப்பா இது தொண்டுலதான் சேரும். நமச்சிவாய. சரஸ்வதி குருசாமி அம்மா, நாங்களும் பேசலாம். அம்மாவோட நிறைய செய்தியில ராகவன் ஐயா மூவ் பண்ணிடுவோம். சரஸ்வதி குருசாமி அம்மா சுவாமி. ஐயா சிவாயனம் ஐயா. சாமி பார்த்து கீழே முயலகனை மிதிச்சுட்டு இருக்கிறாரு, அவரோட ஆணவத்தை அடக்குறது அப்படின்ற மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி நம்மளோட ஆணவத்தையும் தலை எழுதிக்க விடாம சாமி அனுப்பி நிற்கிறாங்கிற அந்த காரணி அந்த சொல்ல இன்னைக்குதான் ஐயா தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நமக்கும் அந்த ஆணவம் இருக்கக்கூடாது, சாமி நம்மள அதை பண்ணிட்டு இருக்கிறாருங்கிற கருத்தை புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. சிவாயனம் ஐயா, நன்றிங்க. சாமி அம்மா நமச்சிவாயா. இதே கருத்து தான் எனக்கும் முயலகன் இருந்ததுல இதே கருத்து தான், அவங்க சொன்ன கருத்து தான். இவ்வளவு நாளும் தெரியாது இப்படி இருக்க, இன்னைக்குதான் இது தெரிஞ்சது. நம்ம குடும்பத்துக்கு வாங்க சாமி, கண்டிப்பா தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் குருநாதர் குருவர்களோட. அது என்னைக்குமே வந்து சிவாயனமா. நல்லது நல்லது. கலாமா நன்றிங்க சாமி. ராகவன் சுவாமி எழுந்துடல. நமச்சிவாய். ராகவன் ஐயா எழுந்து. சுவாமி சிவாயனம் திருவடி வணக்கம். அனைத்து அடியார்களுடைய திருவடியிலும் மனமுடிமைகளினாலே வழிபாடு செய்து இன்னைக்கு இந்த அமர்வு ஆரம்பிச்சதுல இருந்து நாத தத்துவத்தை பத்தி தான் நம்ம பேசுறோம். நாதம் என்பது பெருமான் நமக்காக கொடுத்திருக்கிறார். அதாவது அந்த ஒரு புடிய புடிச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் நாம மேல வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நாதத்துல உள்ள வார்த்தைகள், அந்த எழுத்துக்களை நம்ம பிரிச்சோம் அப்படின்னா நா அப்படிங்கிற ஒரு எழுத்து வரும். அந்த நா அப்படிங்கிற வார்த்தை, அந்த எழுத்தை வந்து நம்ம இன்னும் ஆழமா சிந்திக்கிறப்பதான் வாய் அந்த தத்துவத்தை வச்சு நம்ம வந்து நாக்கு தத்துவம், அந்த வாய் தத்துவத்தை வச்சு அதை வச்சு நம்ம வந்து இறைவனை எப்படி அடையணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள ஒரு விஷயத்த நம்ம சிந்திப்போம். சரியாக பாக்குறப்போ அந்த நா மூலமாக வாய்மைய நாம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் பெருமான் வந்து நமக்கு சொல்லியிருக்கார். கிரியையாக பாக்குறப்போ வாயை வைத்து போற்ற வேண்டும். பெருமானை வந்து நாம வந்து போற்றி கொண்டே இருக்க வேண்டும். நமச்சிவாய வாழ்கையை தாண்டின உடனே நாதனுடைய தாளை வாழ்த்துறார். சொல்லும் நான் நமச்சிவாயை நான் மறைக்கணும், சொல்லு நான் நமச்சிவாயவேன்னு சொல்லிட்டு அந்த நாவை வச்சு சொல்றார். அதற்கப்புறம் 3வது யோகத்துல இருக்கக்கூடிய நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த உயிர் வந்து நமக்கு இந்த உடலில எங்க அமைந்திருக்கு அப்படின்னா நான், அதுவும் வந்து ஒரு உள்நாக்கு தான், அது மேல இருக்கிற அண்ணாக்கு தான். ஆவும் ஊவும் அங்கதான் வச்சோம், அண்ணாக்கும் சரி உண்ணாக்கும் சரி. அப்போ வந்து அங்கேயும் நாம நாவை வந்து போற்றணும். இது எல்லாமே இந்த சரியை கிரியை யோகத்தை வந்து நாக்க நம்ம சரியாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஞானம் என்கின்ற நாக்கும் நமக்கு வந்து நிகழும். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து நாவுக்கரச பெருமானை பத்தி சொல்றோம். அவருமே நாதான், நாவுக்கு அரசராக இருக்கிறதுனாலதான் அவரை அரசர். இவரு நாவு அரசர்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொன்னாலும்
ஞான சம்பந்தருடைய பாடல்களை நம்ம எடுத்து பார்த்தாலும் அங்கேயும் அவர் சொன்ன பாடல்கள், நாவுக்கரசர் சொன்ன பாடல்கள், காளி பரிசு அவர் 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 பாடிய பாடல்கள், அவர் நாக்க வைத்து சொன்னிருக்கிற பாடல்கள் எல்லாம் நம்ம பாடணும், நம்மளுடைய வினையாகலும் நம்மளுடைய பிறப்பாகலும் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நாக்க வைத்துதான் அங்கேயும் சொல்லியிருக்காரு. நாவுக்கரசரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நாக்குக்கு அரசரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் நாவு தான் வருது. வன் தொண்ட பெருமான்னு சொல்லிட்டு நம்ம ஆளாள சுந்தர பெருமானை சொல்றோம், அங்கேயும் நாவை வச்சுதான் சொல்றோம். கடைசியா மாணிக்க வாசகர் சொல்றப்பையும் அந்த நாவலேந்து வர வாசகம் எல்லாம் மாணிக்கமா இருக்கிறதுனால அவருக்கு மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த நா அப்படின்னு சொல்லி அந்த நாக்க வைத்துதான் எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நமக்கு இன்டைரக்டாவும் சொல்லியிருக்காங்க, டைரக்டாவும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கடைசியா சொன்ன ஒரு விஷயம் பொருள், இந்த ஆன்மா இந்த உடலுக்கு இந்த பெருமான் நமக்காக நாம பிறக்கிற அப்புறதுல இருந்து இந்த உயிர் இந்த உடலை விட்டு போகிற வரைக்கும் நமக்காக கொடுத்திருக்கிறது இந்த உயிர், இந்த உடல். அப்ப இந்த திரு அங்கமாலை என்று சொல்கின்றப்போ என்ன ஆகும்னா நம்மளுடைய தலை, நம்மளுடைய கண், நம்மளுடைய செவி, பஞ்ச இந்திரியங்களும் சரி, அதுக்கப்புறம் இந்த நெஞ்சு இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமுமே நாவுக்கரசர் என்ன சொல்லுவார்னா இந்த 5 விஷயம் மூலமாகவும் சிவபெருமானை நினை, சிவபெருமான பாரு, சிவபெருமானோட கோயிலை சுத்து, சிவபெருமானுக்கு பூசணை பண்ணு அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவார். அப்போ இந்த 5 கரணங்களை அங்கங்களை வைத்து இந்த உடலை வைத்து நாம் சிவபூசை என்று சொல்லணும் அப்படின்னா அந்த சிவபெருமானை நாம் இந்த உடலை வைத்து நாம் பூசணை செய்கிறது தான் உண்மையான பூசை. ஆனா அந்த பூசணை எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி வரப்போ அந்த இடத்துலதான் இந்த திருமறைகளும் நமக்கு ஒரு சாவியை கொடுக்குது, அந்த பூட்டை திறக்கிறதுக்காக உள்ள சாவியை கொடுக்குது. அதை ரொம்ப சிறப்பாக நம்ம பயன்படுத்தி இந்த பிறவிக்கான நோக்கத்தை நாம செஞ்சுக்கணும். 3வது விஷயம் முயலகன் ஐயா சொன்னாங்க. முயலகன் என்றது எப்படி இருள் அகல அகல ஒளி பிறக்கின்றதோ, எப்படி அந்த தண்ணியை நம்ம ஒரு ஏனத்துல விட்டோம் அப்படின்னா உள்ளார இருக்கிற தண்ணி நல்ல தண்ணி வர 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 உள்ளார இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில போயிடும். அந்த மாதிரி இந்த ஆணவத்தை மிதிக்க 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 அவனை எழுத விடாம இந்த கீழே இருக்கிற காலு அவனை பிடிக்க 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 மேல இருக்கிற கால் நமக்கு ஆனந்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்கக்கூடிய பேரலா நடக்கக்கூடிய விஷயம். அதனால நமக்கு ஆனந்தம் வேணும் அப்படின்னா ஆணவம் இருக்கக்கூடாது. அப்படி ஆணவம் இருக்கக்கூடாது அப்படின்னா அங்க என்ன நமக்கு பெருமானுடைய திருவடி அதுலயும் அந்த விஷயமும் நமக்கு கனெக்டட் தான். எப்படி அந்த ஊன்றிய கால் அந்த சைவ சித்தாந்தத்துல சொல்ற கணக்கு பார்த்தோம்னா ஊன்றிய கால் நாத தத்துவம், நாதத்துல இருந்தா வரும். திருப்பி நாதத்துல ஆரம்பிச்சு நாதத்துல முடிச்சதுனால இன்னைக்கு எல்லா விஷயமுமே இந்த நான் அப்படிங்கிற அந்த ஒரே விஷயத்த டாட் அந்த ஒரு விஷயத்தையே சுத்தி சுத்தி பல விஷயத்தையும் நம்ம சிந்திச்சது ரொம்ப சிறப்பான விஷயங்கய்யா. சிவசிவ திருவடி வணக்கம் சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. உண்மையிலே ஐயா எல்லாத்தையும் ஒரு வட்டம் ஒரு கேம்பஸ் போட்டு ஒரே செட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அடியன் செய்த பெரும் தவம் நினைக்கிறேன். காலம் கருதி அடியன் நிறைவு செய்கின்றேன். நாம அடுத்து வெள்ளிக்கிழமை நம்ம அடுத்த அமர்வுல சந்திக்கலாம்னு சொல்லி எல்லா அடியார்கள் திருவடி வணங்குது. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்த மலிவலம் சுரக்க மன்னன் ஆரிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை பூசை தனிவேல் மக்கள் குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன்னலங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். திருச்சிற்றம்பலம். சிவாயனம். நன்றி. அடியார் திருவடி வணக்கம் ஐயா.